जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय राधा गोपाल कर्णम जय राधा माधव कर्णम जय रूप रघुनाथ कर्णम जय चैतन्य महानित्यानंद कर्णम जय श्रीला प्रभुपाद महाराज कर्णम குருநாத कर्णम நீங்கள் தொடர்ந்து வந்து சட்டர்டே எஸ்பி இஸ்கான் கிளாஸில் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வாய்ப்பு கொடுத்த இஸ்கான் எஸ்பிக்கு வந்து ரொம்ப நன்றி. அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என் பேர் வந்து ஏற்கனவே நான் வந்திருக்கேன். அன்றைக்கி நிறைய பேர் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் இருக்கீங்க. என் பேர் வந்து ராதா ஜீவன்தாஸ். நம்ம வந்து கோலிம் ஹைடெக் கோபாலகிருஷ்ண மகாண்டலேருந்து வரோம். ஓகே ஓகே, கிளாஸ் வந்து எல்லாம் கொஞ்சம் என்னது மற்ற கவனத்தெல்லாம் விட்டுட்டு கவனமாக கேட்கணும். ஓகே, நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துச்சுன்னா நம்ம பேசுறது கரெக்டாக இருக்கும், எல்லாருக்கும் புரியும். இல்லைனா வந்து கவனம் செஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து என்ன உடனே நான் பேசும்போது நான் ஒண்டி பேசிட்டே போக மாட்டேன், ஸ்கூல் லெக்சர் மாரி. ஓகேவா? நடுவில் கொஞ்சம் கேட்குவோம், நீங்களும் பதில் சொல்லணும், நானும் பேசணும், அப்போ தான் அட்டென்ட் பண்ணுவேன். ஏன்னா காலையில் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது செஞ்சில் கொஞ்சம் டைம் விட்டுட்டுன்னு வச்சிங்களேன், அப்படியே பேசிட்டே இருந்தேன்னா அப்போ அங்கே வந்து எல்லாம் டவுன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேள்வி பதிலோடு இப்போ பண்ணுவோம். ஓகே ஓகே ப்ரோ, இது இப்படி வாங்க, நீங்கள் வாங்க. அது இப்படி வாங்க முடியுங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம வந்து புதுசாக கிளாஸுக்கு போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம மகாபிரபு கௌரவப்பணி வரப்போது இன்னும் ஒரு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி வந்து ஸ்ரீ கௌரவ பூர்ணிமா. இப்போ அதை பற்றி நம்ம பகவான் மகாபிரபுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, யார் வந்து இங்கே வந்து புதுசாக வந்திருக்கீங்க? புதுசாக எல்லாம் ஏற்கனவே எல்லாம் பழைய. ஓகே, புதுசாக இருந்தாங்கன்னா நம்ம மகாபிரபு தான் கொஞ்சம் சொல்லலாம். சரி, சைத்தன்ய மகாபிரபு இஸ் அ வெரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கருணை அவதாரம் சொல்லுவாங்க, கருணை அவதாரம். ஓகே, சரி, ஏன் மகாபிரபு என்னது இந்த பூமிக்கு ஏன் வராது? எதுக்காக வராது? என்ன காரணம்? ஹரிநாம கொடுக்க வராது. ஓகே, சரி, வேற அது டிவோஷன், லவ் டிவோஷன். ஓகே, நல்லது. அது நீங்க சும்மா சொல்லுங்க. அது எதுக்காக மகாபிரபு வராரு? மகாமந்திரம் கொடுக்க வராரு, அதாவது லவ் டிவோஷன் கொடுக்க வராரு, கலியுக பக்தரை காப்பாற்றுறதுக்கு. ஒரு டிவோட்டினா எப்படி இருக்கணும்னு. ஒரு டிவோட்டி எப்படி இருக்கணும்? வெரி குட். கலியுகத்தை பக்தரை காப்பாற்ற மட்டும் வராரா? சரி, பாப்போம், பிறகு பார்ப்போம். வேற மதுரை நீங்க சும்மா ட்ரை பண்ணுங்க. நாமம். ஓகே, நாமம் அடுத்து நாமம் வேணாம். வேற எதுக்காக வர மகாபிரபு எதுக்காக வராரு? மற்ற யாருன்னா சொல்லலாம். எல்லாம் நார்மலாக எல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ரொம்ப நார்மலாக இருந்தால் போதும். ரொம்ப நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளாஸ் கேட்கலாம். சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வர்றதுக்கு பல காரணம். நீ சொன்ன மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு வராரு, அப்புறம் வந்து பக்தரை காப்பாற்றும். வெறும் பக்தரை காப்பாற்ற மட்டும் வரல. இப்போ நம்ம என்ன படித்தோம் மங்களாச்சரணத்தில் மகாபிரபுவோட பிரணாம மந்திரம் நமோ மகாவதன்யாய கிருஷ்ணா பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யாமே கௌரவ நமக. அதாவது வந்து என்னன்னா அவர் எல்லாருக்கும், யாரும் வேறுபாடு பார்க்காம, யாரும் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாருக்கும் கருணைக்கு தான் வராது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து கதை சொல்றது மட்டும் நான் வரல. மகாபிரபு என்னன்னு சொல்லி தத்துவங்கள் புரிஞ்சுக்கணும். தத்துவங்கள் தெரிஞ்சாதான் சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு தெரியும். அப்புறம் கொஞ்சம் அதோட சேர்த்து கொஞ்சம் கதை. ஏறி பிரபு எதுக்கு பிரபு தத்துவங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வெறும் நம்ம வந்து கதை மட்டும் கேட்டு போகலாமே பிரபு? கதை தான் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். தத்துவங்கள், அதாவது தத்துவம்னா பிலோசபி. தத்துவங்கள் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்? இப்போ பகவான் அவதாரம் நிறைய இருக்கு, நரசிம்மர் இருக்காரு, நிறைய அவதாரங்கள் இருக்காங்க, மகாபிரபு இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. கதைகள் ஓகே, ரொம்ப நல்லது. ஆனா எதுக்காக தத்துவங்கள் தெரிஞ்சுக்கணும்? தத்துவங்களால என்ன பயன்? தத்துவங்கள் விரிவா தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஜென்ம கர்மா சாமே தீபம் ஏவம் யோவேரி தத்துவதா. அதாவது என்னோட ஜென்மா மீன்ஸ் என்னோட பிறப்பு, என்னோட லீலை, என்னோட பாஸ்ட் டைம், என்னோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ம கர்மா சாமே தீபம், எல்லாமே திவ்யமானது, ரொம்ப அழகானது. எல்லா கதையும் ரொம்ப அழகானது. ஆனா அது வந்து ஏவம் யோவேரி தத்துவதா. அங்க ஏவம் யோகி சரித்திரகா சொல்ல, வெறும் ஸ்டோரி மட்டும் கேட்க சொல்ல. தத்துவதா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, எப்படி தத்துவ பூர்வமா புரிஞ்சுக்கணும்.
அப்ப புரிஞ்சு என்ன நடக்கும்? தெக்வா தேகம் புனர்ஜென்மம். இந்த பாடி நம்ம ஒரு நாள் இறப்பு வருமா வராதா? தம்பி உங்க பேர் என்னது? பேரு தயாளன். தயால் மிட்டாய் என்ன கொடுவாங்க? தயா கொடுவாங்க. கரெக்டா? கரெக்டா தயா? நமக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் இறப்பு இருக்கா இல்லையா? அப்ப தெக்வா தேகம் புனர்ஜென்மம். உடம்பு விடும்போது நான் அர்ஜுன், அதாவது நம்ம இந்த பூமி திருப்பி வர மாட்டோம். எப்ப பகவானை பத்தி தத்துவபூர்வம் புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு கதையை மட்டும் கேட்கறதால என்ன ப்ராப்ளம் இருக்கு? சரி, ஒரு கதையை மட்டும் கேட்கறதால என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஒரு கதையை மட்டும் கேட்டுட்டு போனா அதுல ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் இருக்கு? தத்துவம் புரியல, நான் கதை மட்டும் கேட்கறேன் புரிப்போம், எனக்கு ஒரு தத்துவம் புரியாது, எனக்கு வயசாச்சு, நான் கதை மட்டும் கேட்டு போறேன். ஆனா கதை மட்டும் கேட்கறதுனால ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மறந்துடுவாங்க. ஓகே, ஒண்ணு வேற ஒண்ணும் அதுக்கு மேல ருசி டேஸ்ட் ஓகே ஓகே, டேஸ்ட் இருக்கும், கதையில ஸ்டோரி இருக்கு, டேஸ்ட் இருக்கு. வேற என்ன பிரச்சனை வரும்? ஒரு கதை மட்டும் கேட்டு போனா என்ன பிரச்சனை வரும்? சொல்லுங்க அதே சொல்லுங்க சொல்லுங்க. அந்த விஷயம் போர்ட்ரேட் பண்றது விகம் தப்பாயிடும். போர்ட்ரேட் பண்றது விகம் தப்பாயிடும். ஏன்னா வந்து அவர் சொல்றது தப்பா இருக்கும். சரி, வேற 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 ஒண்ணும் இல்லை. மதத்தை பச்சைக்கரை சால் கட்டிடுறீங்களா? சொல்லுங்க அதே இல்ல, நம்ம ஏன்னா காலையில கிளாஸ் வந்து கலகலப்பா இருக்கணும், நல்ல உற்சாகமா இருக்கணும். நான் பாடுறேன், நான் சொல்கின்றேன், கேட்டீர்களா அப்படின்னு ஆரம்பிச்சுதான் முடிஞ்சு. சொல்லுங்க, வேற எதுக்கு கதை மட்டும் கேட்டா என்ன பிரச்சனை? எஸ், கதை மட்டும் கேட்டா என்ன? ஹரிகிருஷ்ணா, கதை மட்டும் கேட்டா என்ன பிரச்சனை? சம்சயார்த்த விநாசாரி, அதாவது டவுட் இருக்கும், டவுட் நிறைய இருக்கும். இப்ப ராமாயணத்துல ராமச்சந்திரமூர்த்தி சிவபெருமான வழிபட்டார். அப்ப ராமரே நீங்க முழுமுதல் கடவுள்னு சொல்றீங்க, ஆனா ராமரே சிவபெருமான வழிபட்டார். அப்ப சிவன் அல்லவா முழுமுதல் கடவுள், இது சுப்ரீம் பர்சனாலிட்டி பாடி அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு டவுட் வரும். ஐயோ, ராமாவா இல்ல சிவனா, இல்ல சிவராமாவா, ராம சிவனா அப்படின்னு நம்ம டவுட் வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்கு. கிருஷ்ணர் வழிபாட்டில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியா இருக்கிறாங்க, அதாவது காய் ஓடுறாங்க. ஆனா உங்க கிருஷ்ணரே 16,108 மனைவி கல்யாணம் பண்ணி ஜாலியா தான் இருக்கிறாரு துவாரகையில. உண்மையிலே மாதிரி வராதா? என்னையா நீங்க வெளியில கேட்பாங்க, என்னையா உங்க கிருஷ்ணர் ஜாலியா இருக்கிறாரு, அவர் தான் பிரம்மச்சரி சட்டை கூட்டா இருக்கிறாரு, நீங்க மட்டும் எதுக்கு கல்யாணம் பண்ண பிரம்மச்சரி இருக்கிறாங்க, சில பேர் சன்னியாசி இருக்காங்க, எதுக்கு? கதை தான் விடுவோம். கேள்வி இருக்கா இல்லையா? கதை மட்டும் கேட்டா இஸ் நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா கதை மட்டுமே கேட்டா நம்ம வந்து பகவானை முழுசா புரிஞ்சிக்க முடியாது. பகவானை முழுசா புரிஞ்சுக்கணும்னா அதாவது யோம்பே தத்துவம் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அது எப்படி கேட்கணும்? பகவத்கீதை சொல்றாங்க, தத்விதி பிரணய பார்த்தீங்கன்னா பரிபர்சன சேவையா உபகந்தி ஞானம் ஞான தத்துவனா. அதாவது யாரு தத்துவத்தை உணர்ந்திருக்கிறாங்களோ, யார் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, தத்துவதர்சி குரு கிட்டே கேட்கணும். பூச தத்துவதர்சி குரு, யார் தத்துவதர்சி குருனா யாரு வந்து பகவானுடைய பரம்பரையில வராங்களோ. நம்மளுக்கு 4 வகையான சம்பிரதாயம் இருக்கு, அங்கீகரிக்கப்பட்டது. ஒத்தரைஸ் 4 வகை சம்பிரதாயம். ஒண்ணு வந்து லட்சுமி தேவி மூலியமாக வரக்கூடிய சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தேவர் மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம். அது என்ன சம்பிரதாயம்? அது யாரோட சம்பிரதாயம்? நம்ம சம்பிரதாயம் இருக்குது ஹரிகிருஷ்ணா பிரம்ம மற்றும் கௌடி சம்பிரதாயம். ஒண்ணு சிவபெருமான மூலியமா வரக்கூடிய ருத்ர சம்பிரதாயம். அப்புறம் 4 குமாரர்கள் வந்து இவரோட பிரம்மதேவர் 4 பிள்ளைங்க, சனந்தன் சனாதன சனக சனகுமாரர்கள், 4 குமாரர்கள் வரக்கூடிய சம்பிரதாயம். இப்ப சனகுமாரர்கள் சம்பிரதாயம் இப்ப வந்து மோஸ்ட்லி வந்து கிடையாது. ருத்ர சம்பிரதாயம் இருக்கு, ஓகேவா? மெயினாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்ன வந்து நம்ம பிரம்ம மத்த கௌடி சம்பிரதாயம் இருக்கு. அப்ப இந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்துலயும் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் சொல்றது வந்து அங்கீகரிக்கப்பட்டது, ஒத்தரைஸ். அவங்க வந்து சாது குருவை புக்கில் உள்ளது சாஸ்திரம் தான் பேசுவாங்க, ஓகேவா? பிரபு அப்போ ஒருத்தவங்க யூடியூப்லாம் பேசுறாங்கல்ல, அப்புறம் கதை நல்லதெல்லாம் சொல்றாங்க, நல்ல கிராஃபிக்லாம் பண்ணி வீடியோலாம் அழகழகா போடுறாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி பிரபு? எஸ், அந்த கதைகள் நிறைய பேர் பேசுவாங்க. இன்னொன்று ஏன் கதை மட்டும் ஏன் பிரச்சனைனா, கதை எல்லாரும் பேசலாம். இப்போ நாளைக்கு உங்ககிட்ட ஒரு வீடியோ, ஒரு கேமரா, ஒரு லைட்டு, அப்புறம் வந்து நல்லா வந்து உங்ககிட்ட இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நீங்களும் கதையை பேசி ஒரு யூடியூப்ல போடலாம், போட முடியுதா? இன்னும் நல்லா கிராஃபிக்லாம் பண்ணி அழகா பேசும்போது பின்னால் பேக்ரவுண்ட் படம்லாம் போடுற மாதிரி போடலாம். உண்மையிலே ஆமா, உண்மையிலே மாதிரி போடலாமா இல்லையா? ஆனா தத்துவங்கள் வந்து ஓன்லி கௌர பிரியாஜனா, தத்துவதர்சி குரு, அந்த பரம்பரையில வரவங்க மட்டும் தத்துவம் பேச முடியும். தத்துவங்கள் தான் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
அதாவது இப்ப பகவான் கதைகளை பேசும்போது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு தத்துவ விசார், ஒண்ணு அப்பாட்ட விசார். அப்பாட்ட விசாரனா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது. மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறதுனா இப்ப வந்து கிருஷ்ணர் உதாரணம் அதுக்கு அந்த 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 விஷயம் பார்ப்போம். கிருஷ்ணர் 1608 மனைவி கல்யாணம் பண்றாரு. அப்ப நீங்க வெளியில எப்படி சொன்னீங்கன்னா கிருஷ்ணருக்கு நார்மலா பொதுமக்கள் ஒரு பேர் வச்சிருக்காங்க. கிருஷ்ணருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பொதுமக்கள் ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு யாருக்கு தெரியும்? நீங்க பொதுவா மக்கள் மத்திய சாதாரண மக்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு பேர் சொல்லுவாங்க. பிளே பாய். ஓகே. அப்புறம் இல்ல தமிழ் சொல்லுவாங்க. என்னமோ சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த விளையாட்டு என்னமோ தீராத விளையாட்டு. தீராத விளையாட்டு பிள்ளை. அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதனால வருது? அவர் வந்து 16 மனைவி கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. இதனால நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து அப்பாட்ட வச்சு ஒரு கதை மட்டும் ஒரு மேல மட்டும் கேட்கறதுனால அது அப்பாட்ட விச்சா சொல்லுவாங்க. மேல விடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? தத்துவ விச்சா. தத்துவ விச்சார்னா அண்டர்ஸ்டாண்ட் வித் தத்துவம். பிலோசபி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். தத்துவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தத்துவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பா நம்மளுக்கும் ஒரு நாள் டவுட் வரும். இது உண்மைதானா? இதெல்லாம் செய்யற நம்ம இவ்வளவு நாளா வந்து நம்ம வந்து சாமி கும்பிடுறோம், பகவான் இது பண்றோம், எதுவும் மாற மாட்டுது. இவங்க கதையில நிறைய சொல்றாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஜெபம் பண்ணுவாரு, டேஸ்ட் இருக்கணும். நானும் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், ஒரு டேஸ்ட் கிடைக்க மாட்டுது. நானும் வந்து அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் எல்லாம் அப்படியேதான் இருக்கு. டவுட் வரும். பிகாஸ் காரணம்னா தத்துவ அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. புரியுதா? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு தத்துவ வச்சா, ஒன்னு அப்பாட்ட வச்சா. ரெண்டு வகை இருக்கு. அப்ப மகாபிரபு லீலைகள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண லீலை உடனே கிருஷ்ண லீலைகளை வந்து நம்ம கிருஷ்ண லீலைகளை எக்ஸ்பெஷலி கிருஷ்ண லீலைகளை வந்து தத்துவமா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப கிருஷ்ணர் வந்து கோபியர்கள் கூட விளையாண்டு இருக்கும் போதே கோபியர்கள் வந்து கீழே வந்து குளத்தங்கள்ல குளிச்சு இருக்கிறாங்க, கீழே குளிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? சட்டையில திட்டு போயிட்டாரு. அப்ப கோபியர்கள் நானும் பண்றேன்னு இப்ப சட்டம் திட்டு பண்ணா ஆகும் கேஸ், போலீஸ் கேஸா போட்டுருவாங்க. அத்தா கங்குவா செக்ஷுவல் சொல்ல போட்டுருவாங்க. மாட்டினீங்க. இப்ப எத்தனை வருஷம் ஜெயிலும் தெரியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கிருஷ்ண லீலையை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஆனா அதே மாதிரி எல்லாருமே எல்லா அவதாரங்களும் அப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான அவதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராமர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அண்ட் சைத்தன்ய மகாபிரபு. இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான தத்துவங்களை கொண்டு வராங்க. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மரியாதை புருஷோத்தமா. என்னது? மரியாதை புருஷோத்தம். மரியாதை புருஷோத்தம்னா அவர் வந்து எதுக்காக வந்துக்கிறாருன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒரு அண்ணனா எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவை எப்படி இருக்கணும், ஒரு கிங் ராஜாவை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்தாரு. எல்லாமே எப்படி புக்கில் எப்படி போட்டிருக்கோம். அவர் நினைச்சிருந்தாருன்னா இங்கே இலங்கைக்கு வந்து தாண்டி போக முடியாதா? இல்ல பறந்து போக முடியாதா? சொல்லுங்க. முடியாது. ஏன் அது பண்ணல? அங்க போயிட்டு அனுமான் அனுப்பி தூது அனுப்பி அங்கேருந்து ரிங்கை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணி அப்ப இங்கேருந்து வந்து எல்லாத்தையும் பாலம் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் பாலத்து ஒரு 5 நாள் கட்டி ஜாம்பவான் தான் வந்து ஃபுல்லா வந்து இன்ஜினியர் அவர் தான் பண்றாரு. அவர் எல்லாம் சேர்ந்து அப்புறம் இங்கே பாலம் கட்டி போட்டு அங்க போய் திருப்பியும் கடைசி ராம கேட்பாரு, ராவணா கடைசி கேட்கிறேன் இப்ப கூட சீட்டை விட்டு எப்படி கொண்டு போயிடுறேன்னு. அப்ப இவ்வளவு எவ்வளவு இது பண்றாருன்னா மரியாதை புருஷோத்தமா. எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே புக்கில் எப்படி போடுக்கோ அப்படிதான் அந்த மாதிரி. ஆனா இது அப்படியே ஆப்போசிட் கிருஷ்ண லீலை. கிருஷ்ணன் என்ன புருஷோத்தமா? லீலா புருஷோத்தமா. என்னது? லீலா புருஷோத்தமா. கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லீலா புருஷோத்தமா. அவர் லீலைகள் சேர்ந்தா வந்துக்காரு. அதுல வந்து உண்மையை தவிர மற்ற எல்லாத்துக்கும் பொய் இருக்கும். அவர் ஏமாத்துவாரு, திருடுவாரு, சூட்சமம் பண்ணுவாரு. மகாபாரத போர்க்கடல பாருங்க, பொய் சொல்லு யுதிஷ்டரா பொய் சொல்லு. நான் பொய்ய சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டியா? சரி என்ன அஸ்வத்தாமன் என்ற யானை செத்து போய் சொல்லு. ஏன்னா அஸ்வத்தாமன் வந்து அவங்க அப்பா யாரு? துரோணாச்சாரியர் வந்து இன்னைக்கு கதையை முடிக்கணும் இன்னைக்கு. அப்ப என்ன ஆகும்? இவர் துரோணாச்சாரியருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா தன் பையன் மேல அஸ்வத்தாமன் ரொம்ப வந்து பாசம். இப்ப அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு சொல்லு நீ சொன்னா துரோணாச்சாரியர் நம்புவாரு. அப்ப அவரை வீக்காக உட்காந்துருவாரு. அப்புறம் ஒரே முடி கதையை முடிச்சிடலான்னு இவர் சொல்ல மாட்டேன் சொல்றாரு. என்ன ஒத்து ஒரு மாட்டேன் சொல்லிட்டு சரி அஸ்வத்தாமன் யானை ஒண்ணு இருக்கும். அந்த யானையை பீஷ்ம சொல்லு. பீஷ்மா நீ அந்த யானை போட்டுதல்னு யானை போட்டுதல் இப்ப சொல்லுன்னு. அப்ப அஸ்வத்தாம அப்படி சொல்லி யானை செத்து போய் சொல்லுங்க அவர் சங்கு ஊதிடுவாரு. அப்ப அஸ்வத்தாம செத்தான்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி சூழ்ச்சி நிறைய சூழ்ச்சி பண்ணுவாரு, நிறைய லீலைகள் செய்வாரு, நிறைய திருடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. இது லீலா புருஷோத்தமா. என்னது? ராமரு மரியாதை புருஷோத்தமா.
மரியாதை புருஷோத்தமா ராமர் and லீலா புருஷோத்தம கிருஷ்ணர். சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரேம புருஷோத்தமா. என்னது? பிரேம புருஷோத்தமா. பிரேம புருஷோத்தமா அன்பு, பகவானோட அன்பை கொடுக்கறதுக்காக வர்றாரு. அதான் பிரேம புருஷோத்தமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லப்படுது, கிருஷ்ண லீலைக்கும் மகாபிரபு லீலைக்கும் என்னன்னா, கிருஷ்ண லீலை ரொம்ப நல்லது எல்லாம் ஓகே, ஆனா கிருஷ்ண லீலையோட மகாபிரபு லீலை வந்து ஒன்றும் பயங்கரமானது, ஒன்றும் நல்லது இல்லை. எப்படி சொல்றது, அதாவது கிருஷ்ண லீலை வந்து பழுக்காத பச்சை கலர் மாங்காய் மாதிரி. மாங்காய் நல்லா தான் இருக்கும், அந்த பச்சை மாங்காய் உப்பு தொட்டு சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனா கிருஷ்ண லீலை மகாபிரபு லீலை வந்து அந்த மாங்காய் பழுத்தா எப்படி இருக்கும், பழுத்த மாங்காய், தட்ஸ் மகாபிரபு லீலை. அப்போ வந்து மகாபிரபு லீலை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஸ்பெஷல் லீலை. ஓகே, இப்ப கொஞ்சம் விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆர்வமா போலாம். ஓகேவா? தூங்கிட கூடாது யாரும். ஓகே ஓகே சரி. சாஸ்திரத்துல சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுதுன்னா, சைத்தன்ய சரிதாமிர்தா, அதை நான் படிக்கிறேன், நீங்களும் சொல்லுங்க ஸ்லோகத்தை. இல்ல நான் ஒன்று சொல்லணும்னா இதாயிரும். ஓகே. பூர்ண பகவான் கிருஷ்ணா, பூர்ண பகவான் கிருஷ்ணா, பிரஜேந்திர குமாரா, பிரஜேந்திர குமாரா, கோலோக व्रजेरा, கோலோக வீரா, सह नित्य विहारा, नित्य विहारा, ब्रह्म एक दीने, ब्रह्म एक दीने, दीनो एक बारा, दीनो एक बारा, अवतीर्ण आनकारेण, अवतीर्ण आनकारेण, प्रकाट विहारा. எஸ், இப்ப என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரம் சொல்றது, இது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதியிலே 3வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். ஓகே, இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, பிரம்மாவுடைய ஒரு அதாவது பிரம்மா ஏக்க தினே தீனோ ஏக்க பார, அதாவது என்னன்னா பிரம்மாவுடைய ஒரு பகல்ல மட்டும்தான் கிருஷ்ணர் வராரு. அவதீன ஆனா காரினா பிரகாட்ட விஹாரா, அவர் வந்துட்ட பிறகு, கிருஷ்ணன் வந்த பிறகு அடுத்த யுகத்துல மகாபிரபு வராரு. அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க, பிரம்மாவுடைய ஒரே ஒரு பகல்ல மட்டும்தான் கிருஷ்ணன் வராரு. இப்ப யாராருக்கெல்லாம் மண்டவலி இருக்கு, ஃபுல்லா மண்டவலி வரும்போது இப்ப நான் சொல்ல போறதில்ல, கணக்கு நல்ல கணக்கு, இது கல்குலேஷன். ஓகே, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம என்ன யுகத்துல இருக்கிறோம்? கலியுகம். கலியுகம் இதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அப்புறம் அதுக்கு முன்ன உள்ளது திரேதா யுகம், அதுக்கு முன்ன உள்ளது கலியுகம். சத்யா, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இந்த 4ம் ஒன்னா சேர்த்தா ஒரு சதுரயுகம், ஒரு பேக்கேஜ். இப்ப மெல்லோ, நெஸ்கஃபே எல்லாம் 3 1 உள்ள இருக்குல்ல, சீனி பால்லாம் உள்ள போட்டாங்களா, அந்த மாதிரி 4ம் வந்து ஒன்னா சேர்த்தா ஒரு சதுரயுகம், இல்லைன்னா திவ்ய யுகம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ சத்யா, திரேதா, துவாபர, கலி, இந்த 4ம் வந்து ஒரு சதுரயுகம். இந்த மாதிரி 71 சதுரயுகம் வரும். 71 சதுரயுகம் வரும். ஓகேவா? 1 2 3 4 71. எப்ப வரும்னா, ஒரு மனு கீழே, ஒரு மனு கீழே 71 சதுரயுகம் வரும். ஒரு சதுரயுகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சத்யா, தேத்தா, துவாபர, கலி, இன்னொரு சத்யா, தேத்தா, துவாபர, கலி, இந்த மாதிரி 71 சதுரயுகம் வரும் ஒரு மனு கீழே. ஒரு மனு கீழே 71 சதுரயுகம். அந்த மாதிரி 14 மனு இருக்கிறாங்க. ஸ்வயம்புவ மனு, சாக்ஷுஷ மனு, அப்புறம் வந்து நிறைய இருக்காங்க, இந்த நிறைய மனு இருக்கிறாங்க. இப்ப ஒரு மனு கீழே 71, அடுத்த மனு கீழே 71, அடுத்த மனு கீழே 71, இந்த மாதிரி எத்தனை மனு இருக்கிறாங்க? 14 மனு இருக்கிறாங்க. ஞாபகம் திரும்பி நான் கேள்வி கேட்பேன். ஓகே, அந்த 14 மனுவுல இப்ப நம்ம வந்து எத்தனாவது மனுவோட காலத்துல இருக்கிறோம்? 3வதா? 7வது மனு. அந்த மனுவோட பேர் வந்து என்னது? வேற ஒரு மாத கைத்தட்டு கொடுங்க. 7 சொன்னாங்க, கைத்தட்டு கொடுங்க. அது இப்படி போய் கொஞ்சம் உற்சாகம் பண்ணாதான் ஆக்டிவா இருக்கும். கொஞ்சம் நம்ம இதாச்சுன்னா முடிஞ்சு, ஏன்னா கால கிளாஸ் வந்து ரொம்ப வந்து கேப்பா இருக்கணும். ஓகே, அப்போ வந்து 7வது நம்மளோட மனோட பேர் என்னது? வைவஸ்வத மனோ. வெரி குட், வைவஸ்வத மனு. அப்ப இந்த 14 மனு இருக்குல்ல, இந்த 14 மனு 71 71 71 71 71 14 மனு இருக்கிறாங்களா, இந்த 14 மனுவோடைய அந்த கடைசி அந்த 14 மனு இருக்குல்ல, அவரோட 71 இருக்குல்ல, அதுல 71 அதுல கடைசி கலியுகம் இருக்குல்ல, அந்த கலியுகம் முடிஞ்சாதான் என்ன ஆகும்? பிரம்மாவுடைய அப்பதான் ஒரு பகல் முடியுது. என்னது?
ஒரு பகல். அப்ப முதல் மனுல இருந்து 14வது மனு வரைக்கும் எவ்வளவு தூரம் வந்து கால அளவு எடுத்துச்சோ, எவ்வளவு டைம் டூரேஷன் எடுத்துச்சோ அதே அளவுக்கு ராத்திரி இரவு. அந்த டைம்ல ஜீவாத்மாக்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்குள்ள இருப்பாங்க. ஓகேவா? அது தனி சாப்டர். அதுக்குள்ள போனா அது வேற கால்குலேஷன், அது வேணாம். அது வந்து இரவு ஃபுல்லா, அந்த நைட்டு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜீவாத்மாலாம் மகாவிஷ்ணுக்குள்ள இருப்பாங்க. அப்ப திருப்பியும் முதல் மனு வராருல, ஸ்வயம்பு மனு, அதுல முதல் சத்தியாபம் வருதுல, அப்ப திருப்பியும் வந்து அந்த கர்ம விதிகளை ஏற்றப்படி எல்லா ஜீவத்தும் போயிடுவாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்? இப்ப இதுல மகாபிரபு எங்க வர, இப்ப கிருஷ்ணன் எங்க வரான்னா, இந்த 14 மனு இருக்குல்ல, இந்த 14 மனுல ஏதாவது ஒரு மனுவை செலக்ட் பண்ணுவாரு. எஸ்பெஷலி நடுவுல இருக்குது 7 7 14. ஓகேவா? அப்ப 7வது மனு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 7ல அப்படின்னா 71 சதுரயுகம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? அது 71ல ஏதாவது ஒரு சதுரயுகத்தை பகவான் செலக்ட் பண்ணுவாரு. அண்டர்ஸ்டாண்ட்? அதுல திரேதாயுகம், துவாபரம், 3வது துவாபரம், அதுலதான் கிருஷ்ணர் வருவாரு. தென் கிருஷ்ணர் வந்த மறு யுகத்திலேயே கலியுகத்துல மகாபிரபு வந்துருவாரு. அதுதான் சொல்றாங்க. இப்ப அடுத்த கலியுகம் முடிஞ்சோடனே அடுத்து என்ன யுகம் வரும்? சத்தியயுகம் வரும். திரேதா துவாபரம் வரல, அதுல கிருஷ்ணர் வர மாட்டாரா? வரமாட்டாரு. கிருஷ்ணன் வரனா அடுத்த வர கலியுகத்துல மகாபிரபு வர மாட்டாரு. தட்ஸ் வை இந்த கலியுகம் வந்து ஸ்பெஷல் கலியுகம். கிருஷ்ணரும் மகாபிரபு இந்த யுகத்துல மட்டும் வராங்க. இனி அடுத்து வரக்கூடிய, இப்ப நம்ம மேபி வந்து எனக்கு கணக்கு ரொம்ப நாள் மறந்துச்சு, இது வந்து எத்தனாவது சதுரயுகம்னா 7வது மனு. இது கிட்டத்தட்ட நம்ம வந்து 50வது சதுரயுகம் அந்த மாதிரி. 50வது இது 50 40 தெரியல அதுல இருக்கும். இப்ப அடுத்து வரக்கூடிய 41 42 அதுல கிருஷ்ணரும் மகாபிரபு வர மாட்டாங்க. புரியுதா? அதனால இந்த கலியுகத்துல ஜீவாத்மா இருக்கக்கூடிய, அது மனச பிரிவே எடுக்கக்கூடிய, மனித பிரிவே இருக்கக்கூடிய நம்ம மிக மிக பாக்கியவான் ஜீவாத்மா. அப்ப நம்ம வந்து இந்த சதுரயுகத்துல வந்து, இந்த யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து வர மாட்டாங்க, ஏன் மத்த வர மாட்டாங்கன்னா, மத்த அவதாரம் வருவாங்க, ராம லட்சுமண மத்த அவதாரம் எல்லாம் வந்து போவாங்க எல்லாம் வந்தா. ஆனா கிருஷ்ணர் அவர் வந்து இந்த 14 மனுல ஒரு மனு காலம் தான் வருவாரு. அது ஒரு சதுரயுகம் தான் வருவார். மற்றதுல வரவே மாட்டாரு. மகாபிரபு வர மாட்டாங்க. அதனால வர்மா ஏக தீனே. தீனேனா வந்து தினம். தினம் மீன்ஸ் டே. டேனா கால நேரத்துல ஒரே நாள் தான் வருவாரு போட்டிருக்கு. ஓகே, அப்ப இது என்ன அர்த்தம்னா, பகவான் ஏன் ஒரு வாட்டி வரனா, கிருஷ்ணர் இஸ் த அவதாரி. பகவான் கிருஷ்ணர் இஸ் த அவதாரி. பகவான் வந்து அவதாரம் கிடையாது. ஓகே, அவதாரிக்கும் அவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவதாரினா அவர்கிட்ட இருந்து எல்லாமும் வருது, மற்றதெல்லாம் அவதாரம். கிருஷ்ண ஏகச்சாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். ஃபர்ஸ்ட் கேண்டோ 3வது அத்தியாயம். கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். கிருஷ்ணர் சுயம் பகவான். இப்ப பாருங்க, கிருஷ்ணர் வந்து பாத்துங்க, மதுரா, துவாரகா அண்ட் பிருந்தாவன் 3 இடத்துல லீலை பண்றாரு. ஆனா 3 லீலையும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். ஆனா அது அந்த 3 கிருஷ்ணரும் சேம் இல்ல. இந்த 3 கிருஷ்ணர் வேற கிருஷ்ணர். துவாரகையில் இருக்கும் போது அவர் வந்து கிருஷ்ணா, மதுராவில் இருக்கும் போது அவர் கிருஷ்ண தரா, அவர் பிருந்தாவனில் இருக்கும் போது கிருஷ்ண தமா. அதாவது பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தான் பாத்தீங்கன்னா சுயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதான் நந்தன கிருஷ்ணன், யசோத நந்தன கிருஷ்ணர். அவர் மாடு மச்சிருப்பாரு, சும்மா வந்து வேட்டி கட்டிட்டு சும்மா சிம்பிளா இருப்பாரு. அதுதான் வந்து கோலுகோத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இந்த மதுரா துவாரக கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ராயல் கிருஷ்ணா, ஐஸ்வர்யம் மாய், அதாவது ஐஸ்வர்ய பாவம் இருப்பாரு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெக்லஸ் எல்லாம் போட்டிருப்பாரு, கிரீட் எல்லாம் போட்டிருப்பாரு, எல்லாம் இருப்பாரு. ஆனா இந்த கிருஷ்ணருக்கும் பிருந்தாவன கிருஷ்ணருக்கும் மதுரா துவாரக கிருஷ்ணருக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இவர்கிட்ட ஒண்ணு இருக்கிறது இங்க இருக்காது. என்ன அது? என்ஜாயா எல்லா இடத்துலயும் இருக்கும். இங்க இருக்கிறதுக்கு பிருந்தாவன கிருஷ்ணன் கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, மற்ற துவாரகை கிருஷ்ணர்கிட்டயும் மதுரா கிருஷ்ணன் இருக்காது. என்னது அது? கோபி என்ன பண்ணுவோம்? மாதுரிய பாவம். மாதுரி பாவம் அப்கோர்ஸ். இங்க வந்து பிருந்தாவன மாதுரி பாவம், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய பாவம். அங்க வந்து ருக்மணி, லட்சுமி தேவி எல்லாம் அங்க இருப்பாங்க. பிருந்தாவனுக்கு வர முடியாது. ஆனா ஒண்ணு இருக்கு, ரொம்ப பெருசா போகணும், ரொம்ப சிம்பிளானதான். புல்லாங்குழல் ஃப்ளூட் இருக்காது. மதுரா கிருஷ்ணன் பகவதியில் பாருங்க, கிருஷ்ணன் புல்லாங்குழல் இடி பிடிச்சிருக்காரா? கிடையாது. அவர் வந்து அந்த இது வந்து ஃப்ளூட் அங்கேயே தான், அவ்வளவுதான்.
ஆனா இங்க வந்து வேற ஒண்ணு எடுத்துருவோம். என்ன இது? சங்கு. சங்கு அங்க இருக்காது. அதனால ரெண்டு கிருஷ்ணர் தான், ஆனா வந்து அவர் டிஃப்ரெண்ட் மூடு. ஓகே, அப்ப அந்த நந்தன கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வருவாரு பிரம்மாவோட ஒரு பகலுக்கு. ஓகே, அப்ப அது வந்து முடிஞ்சோடனே சைத்தன்ய மகாபிரபு வருவாரு. அப்ப பகவானோட லீலைகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து பிரக்கட்ட லீலா. பிரக்கட்ட லீலா இஸ் ஒரு வெரி வெரி ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக லீலை. அதாவது பேரு பிரக்கட்ட லீலா சொல்லுவாங்க. ஓகே, அப்ப நம்ம வந்து மகாபிரபு வந்து இப்ப 21வது சதுர்யுகம், நம்ம இருக்கிறது 28வது சதுர்யுகத்துல சொல்லுங்க. இப்ப நம்ம 7வது தான் கிருஷ்ணா வரான்னு சொல்லுங்க. இப்ப மொத்த இதுல போறப்ப கிருஷ்ணா வருதுன்னா கூட கிருஷ்ணா பேர் எல்லாத்துக்கும் தெரியுமா, இல்ல கிருஷ்ணால யாருன்னு தெரியாது? தெரியும். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவரோட அந்த அந்த லீலைகள் மகாபிரபு அதோட இது வந்து எல்லா யுகத்திலையும் இருக்கும். ஆனா இதுல இருக்கிற அதே இது வந்து அது இருக்குமா கேட்டா கிடையாது, கொஞ்சம் எல்லாம் ஸ்லோவா இருக்கும். ஓகே வந்து நான் கிளாஸ் முடிச்சுட்டா பிறகு நம்ம என்ன எல்லா கிழக்கிழக்கில ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகே, அப்ப வந்து மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த பூமியில வந்து இதுக்கு இங்க வர போறான்னு சொல்லி நிறைய இடத்துல எவிடன்ஸ் இருக்கு, நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மகாபிரபு பத்தி போடல. சில இடத்துல என்ன இருப்பாங்க, மகாபிரபு வந்து நல்ல பக்தரா ஏத்துக்குவாங்க, நல்ல சாது, நல்ல இஸ் டிவோட்டி, ஆனா அவர் கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஏன் சொல்றேன்னா கிருஷ்ணர் வந்து அவதாரம் இல்ல, கிருஷ்ணர் அவதாரி. அவர்கிட்ட தான் எல்லா வகை அவதாரம் வருது. நீங்க பாருங்க, கேசவ திருதா ராம சரீரா, கேசவ திருதா நரஹரி ரூபா, கேசவ திருதா கல்கி சரீரா, புத்த சரீரா. யார் அந்த கேசவா? கிருஷ்ண கேசவா. கிருஷ்ண கிட்ட தான் எல்லாம் வராங்க, கிருஷ்ண கிட்ட எல்லாம் வராங்க சொல்லப்படுது. கிருஷ்ணன் தான் முழு கடவுள், இது அவதாரி. அந்த மகாபிரபுவும் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் கிடையாது. மகாபிரபுவும் கிருஷ்ணர் தான் மகாபிரபு வராரு. மகாபிரபு அவதாரி. இப்போ ஒரு அப்பா, ஓகேவா, அவர் வந்து உதாரணம் வச்சுக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேலை செய்யறாரு. அங்கே போனால் என்ன யூனிஃபார்ம் போடுவார்? போலீஸ் யூனிஃபார்ம் போடுவார். ஓகேவா, கரெக்டா தயா கரெக்டா? போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன யூனிஃபார்ம் போடுவாங்க? போலீஸ் யூனிஃபார்ம் போடுவாங்க. வீட்டுக்கு மட்டும் அப்பா அதே போலீஸ் யூனிஃபார்ம் இருப்பாரா? அவர் வீட்டில் வந்து ஒரு ரிலாக்ஸாக ஒரு லுங்கி நீ கட்டி ரிலாக்ஸாக இருப்பார். அது உதாரணம் சொல்லலாம், அதே அப்பா தான், ஆனால் ட்ரெஸ் மட்டும் தான் மாறுது. இதுவும் அதே போல தான் கிருஷ்ணர், சுயம்பா கிருஷ்ணர் அவர் கலரை மட்டும் தான் மாத்துறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மாறுறது கிடையாது. ஓகேவா, ஆனா இப்ப ராமர், லட்சுமணர், நரசிம்மன் பாத்தீங்கன்னா அவர் அவதாரங்கள் எல்லாம் அவங்களும் கடவுள், முழு கடவுள், சுப்ரீம் பர்சனாலிட்டி தான். ஆனா மகாபிரபு என்னன்னா சுயம் பகவான். ஓகே, இப்ப இன்னொரு ஸ்லோகம் பாகவதம் 11ஆம் கண்டம் 5வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். எல்லாரும் சொல்லுங்க. கிருஷ்ண வர்ணம் த்விஷா கிருஷ்ணம், கிருஷ்ண வர்ணம் த்விஷா கிருஷ்ணம், சங்கோ பாங்காஸ்திரம் பார்ஷதம், சங்கோ பாங்காஸ்திரம், யக்ஞ சங்கீத்ன பிராயை, யக்ஞ சங்கீத்ன பிராயை, யஜந்தி ஹி சுமேதசா. பாகவதத்துல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லையா இப்போ எங்க புராணத்திலேயே மகாபிரபு வரான்னு போடப்படலையேன்னு. சைத்தன்ய மகாபிரபு இஸ் சன்ன அவதாரம். சன்ன அவதாரம்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து டைரக்டா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அவர் மறைக்கப்பட்ட அவதாரம். மறைமுகமா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க வரப்போறாருன்னு. பாகவத்துல பாகவத்துல 2 பேரோட பேர் மட்டும் டைரக்டா சொல்ல மாட்டாங்க. யார் அது? ஒண்ணு மகாபிரபு, ஒண்ணு ஸ்ரீமதி ராதாராணி. ராதாராணி என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஆராதனா சொல்லியிருப்பாங்க. மகாபிரபு வந்து அவர் வந்து இவர் என்னென்ன பண்ண போறோம் சொல்லி மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ண வர்ணம் த்விஷா கிருஷ்ணம். கிருஷ்ண வர்ணம், கிருஷ்ணர் வந்து என்ன கலரு? தம்பி நீங்க சொல்லுங்க, என்ன இருக்கீங்க? உங்க பேர் என்னது? பார்த்தசாரதி. பார்த்தா அதா பார்த்தா சொல்லுங்க. கிருஷ்ணன் என்ன கலரு? கருப்பு கலரு. சமஸ்கிருதம் என்ன சொல்லுவாங்க டெக்னிக்கலா? சமஸ்கிருதம் நம்ம நோம்பலா தார்மீகம் வந்து இது தமிழ் மொழி, அதிகம் சமஸ்கிருதம் வந்துருச்சு. அதாவது பிருந்தாவனத்தில் இருக்கிற கிருஷ்ணர் என்ன ஷாம சுந்தர். ஷாமா மீன்ஸ் கருப்பு. ஓகே, கருப்பு நேரத்தில் இருப்பாரு, இந்த மாதிரி இருப்பாரு. ஓகேவா, அது சொல்லுங்க. கிருஷ்ண வர்ணம் சொல்லுவாங்க. கிருஷ்ண வர்ணம்னா கிருஷ்ண கருப்பு கலர். கிருஷ்ண வர்ணம் த்விஷா கிருஷ்ணன். பகவான் வர போறாரு, ஆனா வேற கலர்ல வர போறாரு. த்விஷானா வேற கலர்ல வர போறாரு. என்ன கலர்னா கோல்டன் கலர் வர போறாரு. அப்ப வந்து கோல்டன் கலர் இங்க என்ன சொல்லுவாங்க சமஸ்கிருதம்னா பீத்தவர்ணம்.
இப்போ பலராமர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலரு? பலராமர் என்ன கலரு? வெள்ளை கலரு. அது வந்து சுக்ல வர்ணம். சுக்லா மீன்ஸ் ஒயிட் கலர். இப்போ சுக்லா வர்ணம். மகாபிரபு இதை பீத்த வர்ணம். பீத்த வந்து கோல்டன் கலர், கோல்டன் காம்ப்ளெக்ஷன்ல வராது, ஃபுல் கோல்டன் கலர்ல வராது. ஓகேவா? ஆனா அவங்க கோல்டன் கலர்னு டைரக்ட் சொல்ல, கிருஷ்ணர் கருப்பு கலர் கிருஷ்ணர் வேற கலர்ல வர போறாரு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து சொல்றாங்க என்னன்னா அவர் என்ன எப்படி வர போறாரு? ச அங்க உப அங்க ஆசிரம் பார்ஷதம். ச அங்கனா அவர் கூட நிறைய கேங், அதாவது அவரோட சகாக்களோட வர போறாரு. ச அங்க அப்புறம் உப்ப அங்க அந்த சகாக்களோட அந்த எஸ்எஸ்ஐயோட ஒண்ணு அவங்க கூட உள்ளவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய படையோட வர போறாரு. அப்ப வந்து அவர் வந்து என்ன ஆயுதத்தை எடுத்து வர போறாரு? என்ன வெப்பன், என்ன ஆயுதம்? இப்ப ராமர் என்னது? வில்லு அம்பு. ஓகேவா? தண்டம் வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு. கிருஷ்ணர் என்ன ஆயுதம்? உள்ளாங்குழலா? உள்ளாங்குழல வச்சு எப்ப வெட்டினாரு? சக்கரா, சூரன் சக்கரா. பரசுராமரு ஓடாரி. நரசிங்கர் நெகம். ஓகே, நெகம். ஏன்னா வந்து இரண்யகசிபு கேட்ட அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. ஓகேவா? பலராமர் கலப்பை. அந்த ப்ளூ கேட்ட ப்ளூ அந்த கலப்பை. ஓகேவா? ஏன் பலராமர் கலப்பை வச்சிருக்கிறாரு? அது பலராம் கேஞ்சி வரும்போது அதை பத்தி நம்ம பேசணும். பலராம் ஏன் வந்து சும்மா சொல்லிட்டு போயிடுறேன். பலராம் ஏன் பாருங்க, கிருஷ்ணன் பலராமனும் வந்து இது இருக்கிறாங்க, பிருந்தாவன் இருக்கிறாங்க. பிருந்தாவன் கிருஷ்ணருக்கு சுதர்சன சக்கரை கிடையாது. ஓகேவா? சக்கரை கிடையாது. சக்கரை எல்லாம் வெளியில தான், மதுரா தோரா சக்கரை. ஆனா பலராம பாத்தீங்கன்னா அவர் பிருந்தாவனத்தில் இருக்கும் போதே அவர் கையில வந்து அந்த ஆயுதம் வச்சிருக்காரு, கலப்பை வச்சிருக்கிறாரு. அது ஏன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது கிருஷ்ணர் வந்து நம்ம இறுதிக்குள்ள வரணும். கிருஷ்ணர் வந்து நம்மளோட இறுதிக்குள்ள, அதான் நம்மளுடைய கோல் ஆஃப் தி லைஃப், கிருஷ்ணருக்குள்ள வரணும். ஆனா நம்ம மனசு சாக்கடையா இருக்க, நம்ம மனசு காடு மாதிரி இருக்க, ஃபுல்லா வந்து காம குரோதம் லோபமோ மதம் மாச்சரிய அழுக்கு பொறாமை போட்டி எல்லாம் அழுக்கு உள்ள இருக்கு, ஃபுல்லா காடா இருக்கு. அப்ப பலராமர் என்ன பண்ணுவாரு? அந்த கலப்பை வச்சு சுத்தம் பண்ணுவாரு. அதாவது பலராமர் உள்ள வந்துட்டாருன்னா, பலராமருடைய சக்தி பகவானோட கருணை கிடைச்சிச்சுன்னா தென் கிருஷ்ணன் வந்துடுவாரு. அப்ப நம்ம இதயத்தை சுத்தப்படுத்துறதுக்காக தான் அந்த கலப்பையை மறைமுகம் வச்சுக்காரு. அண்டர்ஸ்டாண்ட்? அதான் வச்சுக்காரு. ஒன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப எல்லா அவதாரமும் ஒரு ஆயுதம் இருக்கு. இப்ப இவர் என்ன எடுத்து வரப்பாரு? யக்ஞ சங்கீர்த்தன பிராயே. எஸ், அவர் வந்து ஆயுதம் இல்லாம வெறும் சங்கீர்த்தனை மட்டும் எடுத்து வர்றாரு. இப்ப ராவணனை அழிக்கிறதுக்கு ஒரு அசுரன், அதுக்கு அம்பு எல்லாம் போதும். இங்க வந்து கிருஷ்ணலீலையில சக்கரம், ஏன்னா அங்கங்க அசுரர்கள் சலிக்கிறான். கலியுகத்துல எல்லா அசுரமும் ஃபுல்லா அசுரர்கள் தான். சாஸ்திரம் எப்படி சொல்றாங்கன்னா சத்யா திரேதா யுகத்துல வந்து அசுரர்கள் வந்து பாத்தீங்கன்னா, சத்திய யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கேலக்சில இருந்தாங்க, வேற வேற இதுல. இப்ப பாத்தீங்கன்னா இரணியாக்ஷன் என்ன பண்ணுவாரு? பூமியை தூக்கிட்டு போயிடுவாரு. அவர் அங்க இருக்கிறாரு, இந்த பூமியை தூக்கிடுவாரு. இவங்க வேற வேற கேலக்சில இருக்காங்க, வேற வேற இடத்துல இருக்காங்க, வேற வேற கிரகத்துல இருக்காங்க. கரெக்டா? சத்யா திரேதா யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமர் அவதாரம் ஒரே உலகத்துக்குள்ள. ஓகே, ஒரே உலகத்துல வேற வேற நாட்டுக்குள்ள, இலங்கை அப்புறம் இங்க இந்தியா, வேற நாட்டுக்குள்ள அசுரர்கள் அங்க இப்படி இருக்கிறாங்க. சத்யா துவாபரா வரும்போது ஒரே ஃபேமிலிக்குள்ள பஞ்ச பாண்டவர்கள் அண்ட் வந்து கௌரவர்கள் ஒரே ஃபேமிலிக்குள்ள, அண்ணன் பங்காளி சண்டை. கரெக்டா? கலியுகத்துல அசுரர்கள் உள்ளுக்கு இதயத்துக்குள்ள வந்துருவாங்க. வேற வேற யுகத்துல கேலக்சி வேற வேற கிரகத்துல இருந்துச்சு, அப்புறம் ஒரே நாட்டுல இருந்துச்சு, ஒரே ஃபேமிலி. இப்போ உள்ளுக்குள்ள இப்ப வெளியில இருக்கும் போது எல்லாத்தையும் அம்பு கத்தி கோடால போட்டு அடி சாவடிச்சிடலாம். உள்ளுக்குள்ள இருக்கு எப்படி? எல்லாத்தையும் அறந்து தான் போடணும். எப்படி எல்லாத்தையும் அறக்குறது? அப்ப உள்ளுக்குள்ள இதையே சுத்தப்படுத்தி இது பண்ணணும்னா அது ஒரே ஆயுதம், யக்ஞ சங்கீர்த்தன பிராயே. அவர் வரும்போது அந்த சங்கீர்த்தனத்தை ஆயுதமா எடுத்து வராரு. அவர் எல்லாத்துக்கும் கருணை கொடுத்து எல்லாத்துக்கும் இது பண்ண போறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபுவே தான் எதுக்கு வந்தோம் சொல்லி ஒரு இடத்துல மறந்து போயிட்டாரு. ஏன்னா ஜகாய் மாதாயோட லீலை வரும். ஜகாய் மாதாவோட லீலை நடக்கும்போது ஜகாய் மாதாயை வந்து பாத்தீங்கன்னா சாதாரண உள்ள எல்லாம் பிராமண ஃபேமிலியில் உள்ளவங்க. ஆனா என்ன பண்றாங்க? ஃபுல்லா வந்து தண்ணி குடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுறது, ஊரை வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ண அண்ணாடிக்கு சண்டை. அப்ப என்ன பண்ணுவாங்க? இவரு அல்தாஷ் தாக்கூரும் நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் கேங்க பிரிஞ்சிருவாங்க. எல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு சங்கீதம் பண்ணுவாங்க, நாம சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப வந்து புக்கு வந்து பிரிண்ட் எல்லாம் ரொம்ப கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? வீடு வீடா போயிட்டு நாம சங்கீதம் எல்லாரும் சொல்லுங்க, வீட்டுல சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? இவங்க எப்பவுமே அந்த ரோட்டு வழியா போகும்போது பார்த்தா அந்த ஜகாய் மாதிரி எப்பயும் குடிச்சிட்டு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. ஊரே அவங்கள பாக்குது. அவங்க நித்யானந்த பிரபு என்ன நினைச்சாருன்னா,
எல்லாரும் வந்து அங்கதான் போறாங்க, எல்லாம் அவங்க என்ன பண்ணான்னு பார்க்க போறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணா, அவங்கள வந்து மாத்தனா கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணாரு, அங்க போயிட்டு அடித சங்கர் சொல்றாரு, பிரபு நித்யானந்த பிரபு வேணாம், பார்க்கறது இதா இருக்காங்க, போயிடலாம். இல்ல போய் ட்ரை பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் 2 நாள் எப்படி என்ன ஆச்சு, ஜகாய் மாதாய் வந்து டென்ஷன் ஆச்சு. என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு குடிச்சிருந்த அந்த பாட் இருக்குல்ல, அந்த பாட்டிலே வச்சுட்டாரு ஒரு அடி. இவரோட ரத்தம் வந்து மண்டை வந்து பொழந்துருச்சு, பொழந்து ஒரு 2 இன்ச்சுக்கு உள்ள ஆளுது இறங்கிருச்சு. அது பாட்டு தண்ணி பேரி ஊத்துது, ரத்தம் ஊத்துது. இவர் என்ன பண்றாரு, அப்பயும் போகிற அஜய் சாக்கர் இழுக்கிறாரு. அப்பயும் பரவாயில்ல, நீ ஒரு வாட்டி அரகேசம் வந்துருந்தேன். அப்புறம் இவர் வந்து கேட்க மாட்டாரு சொல்லிட்டாரு. அஜய் சாக்கர் நேரம் போயிட்டு மகாபிரபு கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. மகாபிரபு என்ன பண்றாரு, நித்யானந்த பிரபுக்கு வந்து அடியான்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றாரு, என்னது சுதர்சன் சொல்லிட்டாரு. சுதர்சன் சொன்னவனே என்ன ஆச்சு, சுதர்சன் வந்து வானத்தை போனது ஃபுல்லா வந்து லைட்டை ஜோதி வந்துருச்சு. ஏன்னா சுதர்சன் வந்து பாத்தீங்கன்னா இது வெரி வெரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம் இரும்பு செஞ்சது ஒன்றும் இல்லை. சுதர்சன் இஸ் ஜோதி ஃபுல்லா வந்து அந்த சூரியன் மாதிரி ஜோதி. அது அவர் எடுத்தோடனே மகாபிரபுக்கு காலில் வந்து நித்யானந்த பிரபு கால் ஒன்று கேட்கிறாரு, மகாபிரபு நீ வந்த இது மறந்துட்டீங்களா, நம்ம இந்த கலியுகத்துல ஆயுதம் கிடையாது, வெட்டணும்னு எல்லாத்தையும் பற்றி சாய்க்கணும், உண்மை இல்லையா? இப்போ என்னன்னா கருணை கொடுக்கணும், கருணை கொடுங்க. அப்பதான் சொல்றாரு ஜகாய் மாதா கிட்ட, அவங்க பயந்துட்டாங்க, உங்க 2 பேரும் இனிமேல் இங்க பார்க்க கூடாது. உங்க 2 பேரும் வந்து இனிமேல வந்து நித்யானந்த கருணை கொடுத்துருக்காரு. அதனால நாங்க என்ன பண்ணணும், 2 பேரும் வந்து இனி இந்த இடத்துல வந்து ஒரு குளம் இருக்கும், ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும், அங்க வந்து படித்துறை, அதாவது அங்க வந்து ஸ்டெப்ஸ் இல்லை, அதனால வந்து வைஷ்ணவர் வந்து அந்த குளத்துல இறங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் வலிக்கிட்டு போயிடாங்க. அங்க படிகள் கட்டி வர வைஷ்ணவரோட துணியை துவச்சி காய வச்சு அயன் போட்டு கொடுக்கணும். ஃபுல்லா வந்து வைஷ்ணவ சேவை தான். அதுல பிற்காலத்துல மகாபிரபு சொல்லுவாரு, ஜகாய் மாதா கூட இருக்கிற நிலைமையில ஒருத்தவங்க கூட மாத்திடலாம், ஆனா அபராதம் பண்றவங்க மாத்த முடியாது. பாவத்துக்கும் அபராதத்துக்கும் என்ன வித்தியாசம் மாதாஜி? பாவத்துக்கும் அபராதத்துக்கும் என்ன வித்தியாசம்? பச்சைக்கலை சரி மாதாஜி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல மதிய நம்ம பண்றது கேட்கல. பாவத்துக்கும் அபராதத்துக்கும், அபராதம் ஆஃபென்ஸ், பாவத்துக்கும் அதாவது சீஃப் ஆக்டிவிட்டிக்கும் ஆஃபென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? தெரிஞ்சு பண்றது, தெரியாம பண்றது. அபராதம் தெரிஞ்சு செய்யறோம் இல்ல, அபராதம் நிறைய இருக்கு, ஒரு வைஷ்ணவம் இல்ல ப்ரோ. அபராதத்துக்கும் பாவத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பாவம் சீன்ஃபுல், பாவம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப காலையில பனி பெய்ச்சு பாத்தீங்களா, ஃபுல்லா வந்து இந்த புல்லுல வந்து எல்லாம் அந்த பனி எல்லாம் இருக்கும். ஆனா சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அந்த பனியெல்லாம் காணாம போயிடும், கரெக்டா? திருப்பியும் அந்த நாளைக்கு வந்து அதே பனி வராது, அது வேற ஒரு இதாக வரும். அது மாதிரி மகாபிரபு கிருஷ்ண கருணை கிடைச்சுன்னா பாவங்கள் காண போச்சுன்னா காண போயிடும், அது திருப்பி வந்து விட்டதுல முளைக்காது, ஓகேவா? அப்போ பாவங்கள் போயிடுச்சுன்னா பாவம் போனதுதான். நீ பூசா போய் இன்னொரு பாவம் செஞ்சாதான் பூசா வரும். இப்போ பாவம் போனதுதான், ஓகேவா? நீங்க ஒரு எறும்பை பிச்சு போட்டீங்க, ஓகேவா? நீங்க ஸ்கூல்ல விளையாடுவோம், ஒரு 2 கருப்பு எறும்பு போவோம், இது தலையை பிச்சு போட்டு இங்க ஒரு எறும்பு இங்க எறும்பு, அது பாவம் தான். ஆனா நம்ம பகவான் பக்தி பதிவுறதுனால அந்த பாவங்கள் கழிக்கப்படும். திருப்பி போய் இன்னொரு எறும்பு பிச்சுன்னா திருப்பி பாவம், புது பாவம் வரும். பாவங்கள் வந்து பகவான் கருணையால, பக்தர் கருணையால அது வந்து ஃபுல்லா வந்து அழிக்கப்படும். ஆனா அபராதம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பக்தி தடைக்கல்லா இருக்கும். அப்போ அது அப்சக்கலா இருக்கும், ரொம்ப தடைக்கல்லா இருக்கும். எப்படின்னா அபராதங்கள் பண்றவங்க, பாவங்கள் பண்ணுவவங்க கூட பக்தனா மாறலாம், பக்தனா மாற வாய்ப்புகள் இருக்கு, அதான் ஜகாயன் மாதா. ஆனா அபராதம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அது வெரி வெரி டேஞ்சரஸ். அதிலும் முக்கியமான அபராதம் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி வைஷ்ணவ அபராதம். வைஷ்ணவம் வெரி வெரி டேஞ்சரஸ். அதுதான் வந்து என்ன பண்ணாரு, சப்பல் கோபால் பண்ணாரு. மகாபிரபு லீலையில வந்து மகாபிரபு சன்னியாசெல்லாம் எடுத்தாரு. சன்னியாசெல்லாம் எடுத்த பிறகு அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க வந்து அவங்களோட பாட், அவங்க எல்லாம் கூடுற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூரோட வீட்டில், அதான் ஸ்ரீவாஸ் அங்கன், ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் தான் எல்லாரும் வருவாங்க. அவர் மகாபுரு வருவார், நித்யானந்த பிரபு வருவார், முராரி வருவார், எல்லாம் முக்கியமான பக்தர்கள் தான் அங்கே இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக வந்து நாம சங்கீதம் பண்ணுவாங்க, கதைகள் பேசுவாங்க. அப்போ அங்கே வந்து மகாபுரு பல லீலைகள்லாம் வெளிப்படுத்துவார். அது மறுநாள் காலையில் என்ன ஆயிரும், அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி எல்லாம் போயிடுவாங்க, மங்களாட்டெல்லாம் முடிச்சு மல்ல கிளாஸ்லாம் கேட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ பக்கத்து வீடுக்கு தான் எப்பவுமே பிடிக்காது. இப்போ எங்கேயாச்சும் நம்ம ஆரிகேஷன் மந்திரம் செஞ்சாலும் சரி, எங்கேயாச்சும் இது பண்ணாலும் இந்த சவுண்டு பண்ணுறது, ஏன்னா அவங்க வந்து எந்த சவுண்டு வேணா நீ சினிமா போட்டால் கூட ஏற்றுக்குவாங்க. ஆனால் நீ பகவான் கிருஷ்ணன் நாம சொன்ன ஏற்றுக்க மாட்டாங்க, ஓகேவா? என்னோட அனுபவம் சொல்றேன், சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். என் அனுபவம் சொல்றேன். பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா மக்கள் பாத்தீங்கன்னா
அதாவது வந்து திடீர்னு சாமியார வருவாங்க பார்த்தீங்களா, திடீர்னு சாமியார வருவாங்க, அவங்கள கூட சாமி கடவுளே சொல்லி ஏற்றுக்குவாங்க. திடீர்னு சாமி நீ என்ன சம்பிரதாயத்தில் வர, நீ வந்து உன் குரு யாரெல்லாம் கேட்க மாட்டாங்க, திடீர்னு ஏற்றுக்குவாங்க. ஏன் ஏற்றுக்கிறாங்க? ஏன்னா உடனே அவர் செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனால் நான் என் அனுபவம் சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுவேன், என் அனுபவம் சொல்கிறேன் என்னன்னா, கிருஷ்ண பக்தியை வந்து நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் மற்ற இதில் கூட ஏற்றுக்குவாங்க, கிருஷ்ண பக்தி ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? வடநாடு காமி. ஆனால் எங்கள் கீழே அங்கே போனால் திருப்பதி பாலாஜி கோவிந்தா எனக்கு கொடு, எனக்கு காசு கொடு. ஆனால் கிருஷ்ண பக்தி போது வடநாடு எப்படி வடநாடு செய்வேன். அங்கே தமிழ்நாட்டில் வந்து உலகளந்த பெருமாள் பெரிய கோயில் இருக்கு. அங்கே ஆந்திராவுக்கு போனால் பாலாஜி இருக்கிறாரு, அதுவும் கிருஷ்ணர். அது மட்டும் எப்படி? அதாவது புலாங்குள்ள வந்து ஊழி தலைவர். ஓகே, வேற ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? எஸ், அது உண்மை, அது உண்மை. ஒரு இடத்துல வந்து புல்லாங்குழல் கிருஷ்ணர் போட்டோ வச்சு ஊதி இருந்தாரு. அந்த போட்டோவை தூக்கி அது வந்து ஒரு மாதத்துக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க பிடிக்க எங்க கொடுத்தாங்க. ஏன் மாத்தி என்னாச்சுன்னு இல்ல, புல்லாங்குழல் வச்சிருந்தாருன்னா கிருஷ்ணர் எப்படி ஊதி தள்ளுறாரோ நம்ம எல்லாத்தையும் ஊதி தள்ளுவாரு. வீடு ஃபுல்லா சண்டை வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து மகாபாரத போட்டோவே இல்லை, அப்படியே அங்க வந்து நாக்கல் விட்டு அடிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஏன் பண்றாங்க? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் நம்ம என்னன்னா, நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இஷ்டம் இல்லை, உள்ளுக்குள்ள நம்மளுக்கு உண்மை பிடிக்கல. அதுக்கு பல காரணங்கள். என்கிட்ட இப்படி கேட்குறாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை கிருஷ்ணர் கேட்பாங்க. அது என்னன்னா, அந்த குழந்தைகள் பாக்கியம் வருவதற்காக அதை கேட்பாங்க. நான் அதுவும் கொடுத்துருக்கேன், அப்படியே வரட்டும்னு. அதாவது என்னன்னா, எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ கொடு, ஓகேவா? எனக்கு தேவையில்லாத நீ கொடுக்காத. அதுதான் அதனால தான் நம்ம பந்த ஜீவாத்மா. அவன் பார்த்து இயல்பாவே எல்லாரும் கிருஷ்ண பத்தி ஏற்றுக்க மாட்டாங்க, அது பாக்கியமா பண்ண மட்டும்தான். அப்ப இந்த மாதிரி சவுண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை, நிறைய பக்தர்கள் பார்த்துருப்பாங்க. நீங்க கீர்த்தனை வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்பெல்லாம் வரும். அதே போலதான் என்ன பண்ற, சப்பால் கோப்பாலுக்கு பிடிக்கல. இங்க வந்து ஃபுல்லா வந்து உங்களை சண்டை போட்டுருக்காங்க, வந்து பாட்டு பாடுறாங்க, இது பண்றாங்க, சப்பால் பிடிக்கல. இவர் என்ன பண்றது, ஸ்ரீவாஸ் சாமி என்னடா அன்னாடிக்கு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, வாரத்தில் ஒரு நாளாச்சும் பரவாயில்ல, இவன் அன்னாடிக்கு ப்ரோக்ராம் வைக்கிறானே, இவனை எப்படாச்சும் முடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சப்பால் கோப்பை பிராமணன், அவர் காளி கும்பிடுறவர் என்ன பண்றாரு, காளி ஒர்க்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறதுலாம் இருக்கு. என்ன பண்றாரு, இவங்க வந்து சைவம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறானுங்க, இவங்களை வந்து எப்படாச்சும் வந்து இவங்களை வந்து இவங்க பேரை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நைட்டில் அவங்க வந்து கீர்த்தனை பண்ணும்போது வீட்டுக்கு ஃபுல்லாக கதவுலாம் சாத்திடுவாங்க. கதவு சாத்திட்டு தான் அவங்க உள்ளுக்குள்ள கீர்த்தனை பண்ணியிருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆனால் அப்பயும் சவுண்ட் வெளியே வரும். என்ன பண்ண, நைட்டாக ஒரு கோழி என்ன பண்ணாரு, கோழி எடுத்து வராரு. கோழி எடுத்து வந்து அங்கேயே வந்து செம்பிளையில அங்கே வந்து கழுத்தை அறுத்து என்ன பண்றாரு, அங்கே ரத்தத்தை என்ன பண்ணாரு, ரத்தத்தை வாசப்படி ஃபுல்லாக போடுறாரு. யாராவது சப்பால் கொடுப்பார். அந்த 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 ரத்தத்தை இது பண்ணோடனே அப்புறம் வந்து அரிசி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் செய்வாங்களே, அரிசி மஞ்சள் கலர், அந்த அரிசிலாம் வச்சு அப்புறம் வந்து ஒரு அந்த காளி ஒர்க்ஷிப்னு ஒரு பூ இருக்கு, அந்த பூவை வச்சு அந்த மாதிரி வச்சுட்டு அந்த ரத்தத்தில் இது பண்ணிட்டு அந்த கோழியை வந்து பிச்சு போட்டு அங்கே போட்டு அப்படியே போயிட்டாரு. மறுநாள் காலையில் அந்த 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 தெரு வழியாக போகிறவங்க, அந்த இடத்து வழியாக போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்னது மகாபிரபு இன்னும் சைவமாக சொல்கிறாங்க, என்ன இப்படி கோழி ரத்தம் இன்னும் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் கெட்ட பேராக போகுது. அப்போ வந்து மகாபிரபுக்கு தெரியல. ஆனால் வந்து இது வந்து என்ன பண்ணாங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இதை வந்து கிளைம் பண்ணுறாரு. பிறகு மகாபிரபுக்கு அது தெரிய வருது. மகாபிரபுக்கு அது தெரிய வந்தோன்னா மகாபிரபு வந்து அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. யார் அது வந்து இது பண்ணது, இது பண்ணது, இல்லை பக்கத்தில் இருக்க சப்பல் கோப்பா தான். அவருக்கு வந்து என்னைக்கு மன்னிப்பு கிடையாது, மகாபிரபு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. பிறகு ராதா மாதவா கி ஜெய் கௌரிகா கி ஜெய். அப்ப என்ன ஆச்சுன்னா, தப்பால் கோபால் வந்து இது பண்ணிட்டாரு சொல்லிட்டோன்னே அவர் பண்ண அந்த அபராதம், ஏன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூரோட பேரு கெட்டு போச்சு. அவர் செஞ்ச அந்த அபராதம் என்ன ஆயிடுச்சு, அந்த மறு 2-3 நாள்ல சப்பால் கோபால் வந்து பாத்தீங்கன்னா குஷ்டநோய், லேப்ரோசிஸ், குஷ்டநோய் வந்துச்சு. குஷ்டநோய்னா நிறைய பேருக்கு இப்ப தெரியாது. குஷ்டநோய்னா எப்படி வரணும்னா, அது வந்து உடம்புல வரக்கூடிய ஒரு புண்ணு ஃபுல்லா வந்து நாற்றம் அடிக்கும். புண்ணு மனுஷன் சட்டுன்னு ஆறாது, ஓகேவா, அது அப்படியே வந்து பரவும். அவர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த புண்ணுல உள்ளுக்குள்ள வந்து புழு வரும், ஓகேவா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையை ஒதுங்கினா அந்த புழு வந்து கொட்டும் அப்படி கீழே, அந்த மாதிரி அதான் வந்து குஷ்டநோய் சொல்லுவாங்க. யாரும் போக மாட்டாங்க. நீ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கால் துணி சுற்றுவாங்க, சுற்றிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, இப்படிதான் இருக்குவாங்க. அந்த கையில் நீட்ட முடியாது, அப்புறம் கால் முட்டி நடக்க முடியாது. நீங்க சினிமா பார்க்கணும்னா நீங்க எம்ஆர் ராதா நடிச்ச ரத்த கண்ணீர் பார்க்கலாம். அதில் கடைசியாக வந்து அந்த கிளைமேக்ஸ்ல அப்படிதான் அவர் இருப்பார். அப்படிதான் நடக்க முடியும், முட்டிலாம் போயிடும், முட்டி ஜாயின்லாம் போயிடும்.
ஓகேவா? ஆனா அந்த மாதிரி இந்த பக்தருக்கும் மகாபுரு காரியம் கொடுத்துருக்காரு. ஆனா இவருக்கு வந்து அபராதம் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து என்னன்னா கிடைச்சா வந்து அவர் அந்த மாதிரி நிலையில் இருந்தா அப்புறம் ஸ்ரீவாஸ் தாக்கூர் இப்படி பார்ப்பாரு. அவர் சொல்லுவாரு, ஸ்ரீவாஸ் தாக்கூர் நான் வந்து உங்களுக்கு அபராதம் பண்ணேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி மகாபுரு கூட கேட்பாரு. மாவு சொல்லுவாரு, நான் மன்னிச்சவங்க நடக்காது, யாருக்கு அபராதம் பண்ணியோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. இப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூர் மன்னிப்பாரு. ஓகேவா? அப்போதான் அவர் உயிர் விடுவார். ஏன்னா அதே போலதான் வந்து வாசுதேவ பிராமணர் சொல்லி ஒரு இருப்பாரு. மகாபிரபு வந்து சவுத் இந்தியா பயணம் பண்ணுவார். சவுத் இந்தியா பயணம் பண்ணும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா கூர்ம கஷேத்திரம் நினைக்கிறேன், கூர்ம கஷேத்திரத்துக்கு போவார். அங்க வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவ பிராமணர் பார்ப்பாரு. அவரு என்னன்னா ஐயோ மகாபிரபு வந்து சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப அவர் அங்க உள்ள ஸ்கெடியூல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் அவர் வந்து அப்படியே கீழே தமிழ்நாட்டுக்கு இறங்குவார். ஆந்திரால இருந்து அப்புறம் கீழே இறங்குவார். அப்ப என்ன ஆயிரும்னா வந்து மகாபிரபு பார்க்கறதுக்கு எல்லாரும் போய் பார்த்துருவாங்க. இவர் வந்து போக முடியாது. ஏன்னா இவர் மூட்ட உடம்புல ரொம்ப அசிங்கமா இருக்கு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி போவோம் அப்படி இருப்பார். சரி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நைட்டு போறாங்க. ஆனா மாப்பிள்ள அதோட என்ன பண்ணுவாரு, அவர் நேரம் கிளம்பி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ பார்க்க முடியும் சொல்லிட்டு அவர் வந்து அந்த குஷ்ட நோயில அப்ப ஒடியாருவாரு வாசுதேவ பிராமணன். அப்ப வந்து என்ன ஆயிருன்னா மாப்பிள்ள பாதும் போயிட்டு அவருக்கு மனசு கேட்காது. திருப்பி அந்த டெம்பிள் வருவாரு. இவர் வந்து மாப்பிள்ள போயிட்டா சொல்லிட்டு அவர் அழுவாரு, ரோட்ல அடிச்சு அழுவாரு. ஐயோ மாப்பிள்ள பார்க்க முடியலையே சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, மகாபிரபு அப்படி வந்துருவாரு. அதனால வாசுதேவ பிராமணன் பார்ப்பாரு. அதனால மகாபிரபு அவன் கருணையை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு. கேட்டோன்னா மகாபிரபு சொல்லுவாரு, வாசுதேவா வா என்னை கட்டி பிடிச்சு சொல்லுவாரு. ஒரு மகாபிரபு ரொம்ப அசிங்கமா இருக்கேன் என்னன்னு. அப்புறம் அவரே வாசுதேவ பிராமணன் எப்படின்னா அவரு டிவோட்டி. அதாவது நிறைய பேர் பிரபு நம்ம டிவோட்டி ஆகுனா நம்மளுக்கு இறப்பு வந்து வலிக்காது தானே பிரபு. எது நான் கேட்பேன், ஏதாச்சும் புக்கில் போட்டிருக்காங்க, எது புக்கில் சாப்பிட்டு போட்டிருக்கா, நீ என்னோட பக்தன் ஆயிட்டா உனக்கு வந்து நான் வந்து அப்படி வலிக்காம உயிர் எடுத்து போயிருவேன் சொல்லியிருக்காரா? பக்தர்களுக்கு எப்படி இறப்புகள் எப்படி வருதோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இறப்பு வந்து நார்மலாக நடக்க மாதிரி நடக்கும். இல்லை ப்ரோ நான் தூங்கும் போதே போயிடுவேன் ப்ரோ, அழகாக அப்படியே எனக்கு வலிக்காம போயிடுனா அப்பெல்லாம் கிடையாது. ஏன் மாதவந்தர் பூரி படுத்த படிக்க இருந்தாரு, அவரோட மக மூத்தெல்லாம் வந்து ஈஸ்வரி கொடுத்து அள்ளி போட்டாரு, அதெல்லாம் கிடையாது. இறப்பு வந்து எப்படி நடக்கும். ஆனா முக்கியமா விஷயம் என்னன்னா அந்த டெஸ்டினேஷன் அடுத்து வந்து பகவான் லோகத்துக்கு நம்ம போயிடுவோம் ஒழுங்கா பக்தி பண்ணா. ஓகே, அவன் பகவான் கண்டிப்பா விட மாட்டாரு. ஒரு வாட்டிக்கு வந்துட்டாலே கண்டிப்பா அந்த ட்ராக் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பகவான் லோகத்துக்கு கொண்டு போயிடும். வாசுதேவ பிராமணன் எப்படின்னா குஷ்டநோய், அவரும் குஷ்டநோய், அந்த உடம்புல இருந்து புழுலாம் வந்து கீழே விழுவும். என்ன பண்ணுவாரு, ஐயோ அந்த புழு ஒரு ஜீவராசி, அதுக்குள்ளே ஆத்மா இருக்கிறா சொல்லிட்டு அதுக்கு சாப்பாடு என்னோட உடம்பு தானே சொல்லிட்டு புழுவை தூக்கி உள்ள போட்டு விட்டுருவா திருப்பியும். கிரேட் டிவோட்டி. அவன் மகாபிரபு வந்து பார்த்தோம்னா உடம்பு அப்படியே அசிங்கமா இருக்கும், அப்படியே மாறி அப்படியே இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, மகாபிரபு வந்து கட்டி பிடிப்பார். கட்டி பிடிச்ச உடனே அவர் அந்த கருணையால அந்த உடம்பை திருப்பி அவர் பழைய மாதிரி அவர் வரும். மகாபிரபு வந்து இந்த குஷ்ட நோயை ஒதுக்கிச்சுடுவாரு, அப்படிலாம் கிடையாது. நான் ஏன் 2 கதை சொன்னா, மகாபிரபு வந்து எல்லாரையும் சமமா பார்ப்பாரு, ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாரும் சம. அதனாலதான் நமோ மகா வதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயினி எல்லாத்தையும் கொடுக்க வராரு. ஓகேவா? அப்ப நான் ஏதோ சொல்லியிருந்தேன், எங்க சொல்லியிருந்தேன், இந்த ஸ்லோகம் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்ப மகாபிரபு எதுக்காக இந்த பூமிக்கு வராங்கன்னா கிருஷ்ணரோட பிரேமை கொடுக்கறதுக்காக தான் வராங்க. கிருஷ்ணருடைய அன்பு வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்கறதுக்காக வராங்க. இந்த கிருஷ்ண பிரேமையை வந்து ஏன் அவர் வந்து நினைச்சிருந்த சொர்க்கலோகத்தில் கொடுக்கலாம் தானே, கரெக்டு தானே மாதாஜி? சொர்க்கலோகத்தில் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஹ சுவஹ மதஹ தபஹ ஜனஹ, இப்போ மேலே ஒன்று நல்ல நல்ல முனிவர்கள் இருக்காங்க, நம்மளோட அறிவெல்லாம் இருக்கிறாங்க. ஓகேவா? ஏன் போய் அங்கே போய் கொடுக்கல? இந்த கேள்வி ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். நான் மாமலாவே நிறைய கேள்வி கேட்கிறாரு. அவ வந்து ஆனதில்லை. ஏன் பிரபு மகாபிரபு அவர் வந்து அகில உலக நாயகன், அவர் எங்க வேணா போகலாம், ஏன் அவர் நேராக போயிட்டு சொர்க்கலோகத்தில் போய் இறங்கி அங்க மகாபலியில செஞ்சு அங்கே கொடுத்துருவாங்க தானே? எதுக்கு எங்க பாலா போன இந்த உலகத்துக்கு வந்து எங்க அதுவும் கழிவுக்கு வந்து பாடு பாடணும்? ஏன்னா மகாபுரம் மதிக்கல ஸ்டார்டிங் தெரியுமா? ஏன் மகாபுரம் சன்னியாசி எடுத்தாரு? ஏன்னா அவர் போயிட்டு அந்த முடியல அழகா வச்சிருப்பாரு, அதாவது கோல்டன் இருப்பாரு. அவர் எங்க பிரச்சாரம் அந்த பிரச்சாரம் வந்து போவோம், ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் டீப்பா போக முடியாது அவரால். ஏன்னா யாரும் வந்து சரியா மதிக்க மாட்டாங்க அவரு. அதனால அவர் வந்து சன்னியாசம் போய் எடுத்தாரு. சன்னியாசி எடுத்ததுனா ஒரு சன்னியாசி தான் கண்டிப்பா வாங்க சாமி உள்ள வாங்க, அப்போதான் அவர் எல்லா இடத்துக்கும் போய் பிரீச்சிங் பண்ண முடியும், எல்லா இடத்துக்கும் போக முடியும். ஓகே, ஏன் மகாபிரபு ஏன் வந்து சொல்றதுக்கு போல, ஏன் வந்து முனிவர் லோகத்துக்கு போல? அங்கெல்லாம் போனா அவங்களாம் ஏன் டக்குனு அப்படியே கிளம்பிடுவாங்க? எதுக்காக பூலோகத்துக்கு வந்தாரு தயா? ஏன் வந்து பூலோகத்துக்கு வந்தாரு? வீண் அது மாதிரி அப்படியே போட்டோம் விட்டு வேண்டாம். அங்கதான் நிறைய பேர் இருக்காங்களே. பக்தரை காப்பாற்றி
அதாவது மந்திரம் அது ஒன்று வந்து என்னன்னா, ஆக்சுவலி மகாபிரபு கதை வந்து நிறைய டைரக்ஷனில் போகலாம். நான் வந்து சும்மா பேசிக் கதை, ஏன்னா ஃபுல்லாக தத்துவம் ஒன்று வச்சிருக்கேன். தத்துவம் பேசினா அப்படியே இதாயிரும், அப்படியே தூக்கம் வந்து எல்லாம் ஆயிரும். அதனால கொஞ்சம் நடுவில் அப்போ கதையை போட்டு உங்களை அப்படியே கேள்வி கேட்டு ஒரு மாதிரியா ஜாலி பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இது என்னோட சின்ன டெக்னிக் இது. ஓகே, மகாபிரபு வந்து இப்போ என்ன சொன்னேன், என்ன சொல்றது, ஏன் பூலோகத்துக்கு பூலோகத்துக்கு ஏன் வந்து வரான்னா, நம்ம ஜீவாத்மாக்கள் பூலோகத்துக்கு ஜீவாத்மாக்கள் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கலோகத்தில் ஏன் வந்து போயிட்டு பகவான் அவதாரம் பண்ண மாட்டாங்க, ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அங்கே ஃபுல் என்ஜாய்மெண்ட். அங்கே எப்படி நம்ம இங்கே வந்து பப்பு டிஸ்கோலாம் போகிறாங்களோ அதே கொஞ்சம் கூட குறைச்சி இல்லாமல் அங்கே மேலே இருக்கு. சோமபானம் எல்லாமே இருக்கு. பேர் மட்டும் தான் கிளாசிக்கல் இருக்கும். அங்கேயும் ஃபுல்லாக டான்ஸு, ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருப்பாங்க. ரிஷிகள் உலகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து யோகா தியானத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு ஒரு இதில் இருப்பாங்க. கீழே இந்த பூலோகத்துக்கு ஏன் வராங்கன்னா, பூலோகத்தில் வந்து பகவான் அவதாரம் பண்ணும்போது இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து என்னதான் பாவிகள் இருந்தாலும் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்க முடியும். மேலே வந்து வேற வேற அவங்க வந்து அவங்க மனசை வந்து இது பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பூமியில வந்து அவர் பண்ணும்போது எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லா அவதாரம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வருவாங்க. அதே போல பூமியில இருக்கிற ஆத்மா தான் உண்மையிலே பாக்கியவண்டி ஆத்மா. ஏன்னா சொர்க்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்க மாபெரும் வந்தாலும் போயா சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே டான்ஸ் ஆடி இருக்கோம். நம்ம பூமியில இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மகாபுருக்கர்னு எடுத்துக்க முடியுது. அதே சமயத்துல பகவான் வந்து நான் வந்து ஒரு புக் வச்சிருப்பேன், எடுத்தோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு ஒரு மந்திரம் இருக்கு. கடவுள் பகவான் கிருஷ்ணன் கொடுத்து போயிருக்கிறாரு. கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ் மகா மந்திரம். அது வந்து இங்க கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்து வராரு. ஓகேவா? மகா மந்திரத்தை வந்து இங்க கொடுத்தாதான் அது வந்து எல்லா இடத்துக்கும் அது பரவும். அதனால தான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல ஏன் கொடுக்குறாங்க, நீங்க கொடுத்தாதான் தேவருக்கும் அப்பதான் வந்து அவங்க வந்து புரிய வரும். ஏன்னா இது ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, மகாபிரபு இங்க லீலையை பண்ணும் போது தேவர் லோகத்திலேருந்து பாக்குறாங்க. அது வந்து சில புரோபாதர் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது நாம சங்கீதம் பண்ணுவாங்க. ஃபுல்லாக கிளாஸுக்கு முடிஞ்சோன்னா நாம சங்கீதம் பண்ணுவாங்க. நாம சங்கீதம் பண்ணும்போது புரோபாதர் ஏறி நின்று அவர் வந்து உற்சாகமாயிருவாரு. எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, எல்லாம் வந்து நாரதருடைய பிரணாமந்திரம் சொல்லிடுவாரு. நாரதர் பிரணாமம் சொல்லி இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. சரி, இப்போ அவங்கள சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இவங்களும் சொல்லுவாங்க. அப்போ சொல்ல முடியும் திருப்பி அலைய சமந்துடும். அப்போ இவங்க புரியும். அப்போ எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செட்டில் ஆகணும்னு கேட்பாங்க. புரோபாதர் எதுக்கு அப்படி நாரதரோட சொல்லுங்க, யூ நாட் சியா, நீங்க பார்க்கலையா, நாரதர் இப்போதான் வந்துட்டு போனாரு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் வந்து இங்க அப்போதான் அவங்களுக்கும் வந்து இப்போ அங்க இருந்தா அவங்களுக்கு அந்த மகிமை தெரியாது. இங்க கொடுத்தனால்தான் அந்த மகிமை தெரியும். அதனால இந்த லோகத்துக்கு பூலோகத்துக்கு வந்து அவங்க வந்து மகாபிரபு வராரு. ஓகேவா? அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாபிரபுவோட முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புராணம் சொல்லப்பட்டிருக்கு. பாகா சொல்லப்பட்டிருக்கு, அப்ப கருட புராணம் சொல்லப்பட்டிருக்கு, வாயு புராணத்துல, ஸ்கந்த புராணத்துல, எல்லா புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து எல்லா புராணத்துல உள்ள கோட்ஸ் நான் வச்சிருக்கிறேன். மகாபிரபு இஸ் த காட், கிருஷ்ணா ஹிம்செல்ஃப், கடவுள். அவர் தான் முழுமுதல் கடவுள். சாட்சா முழுமுதல் கடவுளாக ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லிருக்கோம். 5 நிமிஷம் சொல்லுங்க. ஆஃபரிங் நிமிஷம் வச்சலாமா? எத்தனை மணிக்கு சொல்லுங்க? 9:30 then question and answer. ஓகே ப்ரோ, ஓகே, சரி, ஓகே. அப்போ வந்து என்னன்னா மகாபிரபு இஸ் கருணை அவதாரம். ஓகே, இது கன்க்ளூஷன் சிம்பிளாக கன்க்ளூஷன் கொடுத்தாரு. ஏன்னா நிறைய இருக்கு, நிறைய பேசிட்டே போகலாம். ஒரு அவதாரங்கள் ஒன்று என்னது, நான் வந்து அவர் வந்து என்னன்னு சொல்லிடுறேன் சிம்பிளா. அவரோட இன்ட்ரோடக்ஷன், அதாவது அவர் யாருன்னு ஸ்டார்டிங் சொல்லிக்கலாம், அதை மறந்துட்டேன். மகாபிரபு அவர் வந்து அவர் அப்பா வந்து பேர் வந்து என்னது ஜெகநாத மிஸ்ரர், அம்மா வந்து சச்சி மாதா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பிள்ளை பிறந்து இறந்து போயிடுச்சு. அதில் வந்து அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாம்பரர். ஓகேவா? அப்புறம் அவங்க அண்ணன் பேர் விஸ்வாம்பரர். பேர் என்ன பேரு? அண்ணன் விஸ்வரூபா. விஸ்வரூபா அவங்க அண்ணன். பிறகு வந்து இவருக்கு வந்து பிறந்தவனா வச்ச பேர் வந்து என்னது விஸ்வாம்பரர். ஓகேவா? மகாபிரபுலாம் வைக்கல, பிறந்தவன வச்ச பேர் விஸ்வாம்பரர். அப்ப நிம்மாயம் ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா அவரோட பிரசவம் வந்து வேப்ப மரத்தடி கீழே நிம்மாயம் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீம் குழந்தை வைக்க பார்த்தீங்களா, அதான் நீம்னா வேப்ப மரம். இப்போ நிம்மாய் அவருக்கு ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க, என்னது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கௌரசுந்தர் வந்து, ஏன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு பேர். விஸ்வாம்பரர், நிம்மாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரசுந்தர் என்னன்னா அவர் சன்னியாசி எடுக்கிறதுக்கு முன்னாடி முடியல வச்சிருந்தாருல, அதனால கௌரசுந்தர். அப்புறம் அவர் வந்து சன்னியாசி எடுத்த பிறகு அவருக்கு வந்து ஸ்ரீ சைத்தன்யா கிருஷ்ணர். ஓகேவா? அடுத்து வந்து அவர் வந்து எல்லா இடத்துல போகும்போது சைத்தன்யா மகாபிரபு. இந்த மாதிரி ஒரு காலத்துக்கும் பேர் வருது. ஓகேவா? அவர் வந்து செய்யாத விஷயங்கள் கிடையாது. இட்ஸ் வெரி வெரி கருணை அவதார். ஓகே, அவர் வந்து
இந்த பூமியில் இருந்தது மொத்தம் வந்து 48 வருஷம் தான். 24 வருஷம் கிரகஸ்த வாழ்க்கை, 24 வருஷம் வந்து சன்னியாச வாழ்க்கை. 24 வயசுல அவர் வந்து கிரகஸ்த லைஃப்ல வெளியிட்டாரு. அவருக்கு 2 மனைவி, ஒன்னு லட்சுமி பிரியா, ஒன்னு விஷ்ணு பிரியா. ஒன்னு அது வந்து யாருன்னா, ஒன்னு வந்து பூமாதேவி, ஒன்னு வந்து லட்சுமி தேவி. அவங்க தான் இங்க வராங்க. மகாபிரபு கிரகஸ்தா இருக்கிற வரைக்கும் அவர் செய்த லீலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கௌர நாராயண லீலை. அது வந்து நாராயண லீலை சொல்லுவாங்க. நாராயணன்னா மதுரா துவார கிருஷ்ணன் இருந்தால, அது லட்சுமி தேவி இருந்தால, அந்த மாதிரி தான் அவர் வந்து சன்னியாசி எடுக்கிறதுக்கு முன்னாடி கௌர நாராயண லீலை சொல்லுவாங்க. ரெண்டு பாட்டா பிரியும் அது. ஓகேவா? அது சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகாபிரபு லீலை பண்றாரு. அவர் குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியான பிறகுதான் சங்கீத் நிலையே ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்புறம் அந்த மாதிரி இன்னும் பல டீட்டெயிலாக அவருக்குள்ள இருக்கு. அவர் வந்து முக்கியமாக அந்த பூமிக்கு வந்தது என்னன்னா ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்குள்ள தான் வந்தாரு. ஏன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்குள்ள அவர் எல்லாம் வச்சாரு. நாம் ஆரி பௌதா நீங்க சர்வ சக்தி, எல்லா சக்தியும் உள்ள எடுத்து வச்சாரு. ஓகேவா? இதுல வந்து நீங்க எல்லா வகையான சக்தியும் உள்ள இருக்கு. நம்ம பக்தியில ஒழுங்கா வருமா இல்லையான்னு சொல்லி நம்ம ஒரே ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க யாருக்கிட்டையும் இப்போ நான் ஒழுங்கா பண்றேன்னா இல்லைன்னா கேட்கவே வேணாம். கண்ணாடி முன்னுக்கு நின்று எல்லாம் தூங்கும் போது அப்படியே மேலே பார்த்துட்டு கூட நீங்க யோசிக்கலாம். இந்த விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, இது இருந்துச்சுன்னா நான் ஒழுங்கா பண்றேன்னா இல்லை எங்க போயிருக்கேன், எந்த நிலையில நிற்கிறேன், இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். யாருக்கு தெரியும்? சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ண மந்திரம்ல சாண்டிங் பண்றதுல நாம ஜபம் பண்றதுல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து முதல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாம அபராதம். நாம அபராதம்னா குற்றங்கள் பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு நாம ஜபம் பண்றது. ஓகேவா? நம்ம 10 அபராதம் படிக்கிறோம்ல, அதாவது வந்து வைஷ்ணவர்களை குறை சொல்லக்கூடாது, தேவர்களையும் பகவானை சமம் நினைக்கக்கூடாது. இல்லைங்க நீங்க அந்த மந்திரம் சொன்னாலும் சரி இது சொன்னாலும் எல்லாம் சேம் தான், எல்லாம் அபராதம். என்னைக்கும் பகவானும் தேவரும் ஒன்றும் ஆக மாட்டாங்க. பகவான் தான். அது தேவரும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு விநாயகர் அம்பாளுக்கு சிவம் இதுக்கு நம்ம வந்து சிவராத்திரி சிவபெருமாவை பேசணும். எல்லாத்தையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா சமம் நினைக்கக்கூடாது. 3வது குரு அபராதம். குரு சொல்லியிருக்கிறது ஒண்ணு. குரு கர்ணதா. குரு வந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட ஆன்மீக கப்பை ஓட்டுறாரு. இப்போ குரு வந்து ஸ்டேரிங் வந்து ரைட் வளைக்கிறாரு, கப்பை எப்படி போவோம்? ரைட்டா போவோம். ஆனா நம்ம வந்து இப்போ லெஃப்ட் போனா என்ன ஆயிரும்? குருவோட பேச்சு மீறி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சம்சார கடல்ல விழுந்துருவோம். ஓகேவா? அது 4வது பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் நிந்திக்கூடாது. சாஸ்திரம் ஒன்று சொல்லும், நம்ம ஒன்று சொல்லக்கூடாது. ஓகேவா? நான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு புதுசாக ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணானா கிருஷ்ணரே, ராமர்னா வந்து ராமர் தான் ராமச்சந்திர மூர்த்தியும் சொல்லுது. உள்ளுக்குள்ள இன்னொரு அர்த்தமும் இருக்கு, ராதா ரமணா. ராமரையும் சொல்லுது. அதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் ராதாரமணா கிருஷ்ணர் ஒன்று பேரு எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹரே கிருஷ்ணா வந்து 3 விஷயம். ஹரே கிருஷ்ணா ராமா. ஹரேனா வந்து அது வந்து பிளஷர் கிவிங் பொட்டன்சி, அதாவது ஆன்மீக சக்தி. ஹரே ஹரா அது வந்து யாரா? ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணா அது கிருஷ்ணா. ராமர் வந்து ராமச்சந்திர மூர்த்தியும் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ராதா ரமணா. ராதா ரமணா அவர் வந்து எல்லாத்தையும் வசீகரிப்போம், எல்லாத்தையும் என்ஜாய் கொடுப்போம் சொல்லி அர்த்தம். அப்புறம் வந்து நிறைய இருக்கு. அப்புறம் வந்து சாஸ்திரம் நிந்திக்கூடாது. புக் சாஸ்திரம் சொல்றது ஒன்று நம்ம செய்யக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? நம்பிக்கை இல்லாம ஜெபம் பண்றது. ஒன்று கடைசி வந்து கவனம் குறைவா ஜெபம் பண்றது. ஜெபம் பண்ணும் போது வந்து நம்ம ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று நம்ம நினைச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி வந்து அபராதங்களை நம்ம வந்து பண்ணிட்டே பண்றது வந்து இது நாம அபராதம். இந்த நாம அபராதத்துக்கு மேல கொஞ்சம் நாம அபராதம் குறைச்சிட்டே வரும். 2வது ஸ்டேஜ் என்னது? நாம பாஷம். நாம பாஷம் என்னதுன்னா அது நடு கட்டத்தில் உள்ளது. 3வது சுத்த நாமம். சுத்த நாமம்னா நீங்க வந்து யோமா பஷி சர்வத்துல நீங்க கிருஷ்ணனை டைரக்டா நீங்க பார்க்கலாம். பூர்வ ஜெய ராதாமாவை பாடும்போது அப்படி அழுவாரு. அவர் வந்து எதுக்காக அழுவாரு? இன்னைக்கு வந்து பிருந்தாவனத்தை பாக்குறாரு. அவர் பிருந்தாவனத்துக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நாம பாஷம் என்னதுன்னா, நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்போ நம்ம ரொம்ப வெயில சுத்தி அலைஞ்சு தெரியணும். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போறோம். உள்ள போனோம் எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும். ஓகேவா? அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் வந்தீங்கன்னா அந்த வாசப்படி போறதுக்கு முன்னுக்கு அங்க நின்றீங்கன்னா அந்த ஏர்கிரவுண்ட் காத்து லைட் அடிக்கும் போதுங்களா, அந்த மாதிரி நாம பாஷம். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். சுத்த நாமத்தோட காத்து நம்மளுக்கு அடிக்கும். ஓகே, புரியுதா? சுத்த நாமத்தோட காத்து. இந்த நாம பாஷம் பண்ணும்போது என்ன நடக்குன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே போயிடும், பிராப்த கர்மம் எல்லாம் போயிடும். பிரபு அஜாமியன் வந்து பிரபு அவர் ஃபுல்லா வந்து பாவம் பண்ணி இருந்தார். பிரபு கடைசி சாகும் போது வந்து நாராயணன் சொல்றது எப்படி பிரபு? இப்போ நானும் வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு எட்மிட் ஆனா நாராயணன் சொல்லிட்டு அப்படியே போய் சேர்ந்துக்கிறேன். யா
எதனால அவர் நாராயண சொன்னாலும் எது விஷ்ணு வந்தாங்க? ஃபுல்லாக பாவம் பண்ணிட்டாரு, ஒரு பக்தி சேவையும் செய்யல. ஆனால் பிராமணாலும் நல்லா இருந்தாரு. அப்புறம் புத்தி மாறி பொண்டாட்டி பிள்ளைலாம் பார்க்காம விட்டுட்டு போயிட்டாரு. இந்த புராண கதையை எடுத்து நீ சொல்றீங்களே, நாளைக்கு வந்து இதை கேட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைலாம் பார்க்காம அவன் பாட்டுன்னு கடைசியா இப்படி இருந்துட்டு கடைசி நாராயண சொல்லிட்டு போயிடலாம் அப்படி சொன்னா என்ன பண்றது? கட்டுதானே கட்டுதானே மாத்தி இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தட்ஸ் வை தத்துவ விசார். நாராயண சொன்ன எப்படி பிரபு வந்தாங்க? அவன் ஃபுல்லா பாவம் பண்ணிட்டாரு பிரபு. கடைசி நாராயண சொன்ன எப்படி பிரபு பகவான் காப்பாத்து? உண்மையான பிரபு நாட் ஃபேர்ல ப்ரோ. நான் வந்து இவ்வளோ ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், விரதம் எடுக்கிறேன், இவ்வளோ பக்தி பண்றேன். அப்போ நானும் நாராயண சொல்லிட்டு பேசாம பிரபு என்ன பண்ணிக்கலாம்? நாராயண சொல்லுங்க, அதெல்லாம் பகவான் ஹரே கிருஷ்ணன் வந்து ஒருவாடி சொல்லுங்க, எல்லாம் பேசுங்க சொல்லிக்கலாமா இல்லையா? நாராயண அது என்ன அதோடைய தத்துவம் என்னதுன்னா, அவர் அது இறப்பு தருவாயில அவர் உண்மையா கடவுள்னு சொல்ல, அவன் பையனை நாராயணன் சொல்றாரு. இப்போ அங்கேயும் கடவுள் நினைக்கிறாரு. ஆனா எப்படி பகவான் விஷ்ணு வந்து காப்பாத்துனாங்க? அவர் சொன்னது வந்து நாம பாஷம். ரெண்டாவது ஸ்டேஜில் ஒரு நாம சொன்னார். ஏன்னா அவர் வழி இல்லை, நாராயணா நாராயணா பயன்படுது. நீங்க பகவான் நாமத்தை நீங்க எப்போ வந்து முழு நம்பிக்கையோட சொல்றீங்களோ அது நாம பாசிட்டிவ் வந்து அவர் அந்த ஸ்டேஜில் வந்து சாவர்ணர் சொன்னது நாமம் வந்து நாராயணன் சொன்னது. அது என்ன நாமனா நாம பாஷம். ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்குல்ல, நாம அபராதம் நாம பாஷம் சுத்த நாம பாஷத்தை தான் அவர் வந்து சொன்னாரு. நான் பாஷை சொன்னா என்ன நடக்குன்னா, உங்களோட பிராப்த கருமம் எல்லாம் பாவம் ஃபுல்லா காண போயிடும். சொன்னல பாவம் எல்லாம் போயிடும். அப்போ அவர் சொன்னோட பாவம் போச்சு. அப்ப அங்க எங்க தூதுக்கு வேலை இல்லை. அதனாலதான் நாராயணனோட அதை விஷ்ணு தூதுக்கு வந்து திருப்பியும் செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க. தட் இஸ் த தத்துவம். புரியுதா? அப்ப நம்ம வந்து நம்ம ஒழுங்கா பக்தி பண்றோமா இல்லையா எப்படி செக் பண்றதுன்னா, நம்ம வந்து நாம ஜபம் நாம அபராதத்துல இருக்குன்னா, நாம பாசத்துல இருக்குன்னா, இல்ல கொஞ்சமாச்சும் நாம ஜபம் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குதா, இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படியே வந்து கிணத்துல போடல கல்லுமே இருக்கு, கிணத்துல கல்லு போட்டா அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா, உள்ள போயிடும் அப்படியே. அதே மாதிரி தான் ஒன்றும் கிடைக்க மாட்டேன்னா நம்ம ஒன்றும் நல்லா பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளுடைய பக்தியில வந்து நம்ம பக்தி என்ற அந்த படகுல பாறாங்கல்ல தூக்கி போற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை மூடணும். எங்க அபராதம் என்ன மிஸ்டேக் இதெல்லாம் செக் பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாம் இது பண்ணணும். புரியுதா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீமன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு லீலா கி ஜெய, ஸ்ரீ ராதா மாதவா கி, கௌரங்க மகாபிரபு கி, கௌர பிரமானந்தே. ஹரி ஹரி போல். கேள்விகள் எதுவும் சந்தேகம்?